சற்று நேர சிந்தனைக்காக ஒரு வேத பகுதியை வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 123 அதிகாரம் அதனுடைய 2வது வசனம், 1-2 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 123 1-2. பரலோகத்தில் வாசமா இருக்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது. இன்றைக்கு உங்கள் மத்தியிலே பரலோகம் இல்லாவிட்டால் மோட்சம் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை இந்த இடத்திலே பேசுவதற்கு விரும்புகிறேன். ஆண்டவர் இந்த நாளில் நம்மோடு இடைபடுவாராக. எல்லாரும் சந்தோஷமாய் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. பாருங்கள், வேதத்திலே பரலோகத்தை குறித்து, பரலோக ராஜ்யத்தினுடைய சிறப்புகளை குறித்து ஆண்டவர் அதிகமான இடங்களிலே எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். நாம் பரலோகத்தை குறித்து அறிவது ஆண்டவருடைய ஒரு விருப்பமாக இருக்கிறது. ஏன் என்று சொன்னால், தேவனுடைய பிள்ளைகள் ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் மூலமாய் உலகம் முழுவதும் பாவமாய் நிரப்பப்பட்டது. நம்முடைய வாழ்க்கை பாவத்திலே பிறந்தப்பட்ட வாழ்க்கை, பாவத்திலே உளரப்பட்ட ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு ஆண்டவர் தன்னுடைய சுவிசேஷத்தை தந்து நம்மை ரட்சித்திருக்கிறார். ஆனால் இந்த ரட்சிப்பினுடைய ஒரு நோக்கம், ஒரு திட்டம் உண்டு. அது எதற்காக? இந்த உலகத்திலே பலவிதமான பாடுகளும் பலவிதமான உபத்திரவங்களும் பலவிதமான கஷ்டங்களும் அனுபவிக்கிறதான நாம் இனி வருகிற பிரதிபலன், இனி வருகிற பலன், இனி வருகிற அந்த பரலோக ராஜ்யத்திலே நாம் சந்தோஷமாய் இருப்பதற்காகவே மட்டும்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேகர் சொல்லுவார்கள், கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ள வந்துட்டுனா பிரச்சனை என்ன செஞ்சிடும்? தீந்துரும், போராட்டம் தீந்துரும், ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களும் கேட்கப்பட்டுடும் அப்படின்னு சொல்றாங்க. அருமையா தேவ பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். அப்போ உபத்திரவம் உங்களுக்கு உண்டு. உபத்திரவம் முடிஞ்ச பிறகுதான் அடுத்த ஒரு ஆசீர்வாதம். ஒரு வாலிபன், அவன் மிலிட்டரியிலே அவன் செலக்ஷனுக்காக அவன் கடந்து சென்ற போது அவனுக்கு அந்த வேலை கிடைத்தது. ஒரு முறை அவனுக்கு 3 மாத ட்ரைனிங். அந்த ட்ரைனிங் பீரியட்ல அவனுடைய கரத்திலே ஒரு போர் வீரன், ஒரு ராணுவ வீரன் 25 புல்லட்டை கரங்களிலே கொடுத்திருக்கிறார். நல்ல கவனிக்க வேண்டும். 25 புல்லட்டை கரத்திலே கொடுத்திருக்கிறார். இவன் அந்த புல்லட்டை எடுத்துக்கொண்டு இந்த இடத்திலே கொண்டு வை என்று சொல்லப்பட்டது. இவன் அந்த 25 புல்லட்டையும் கையில் எடுத்துக்கொண்டு அந்த குறிக்கப்பட்ட இடத்துல அவன் கொண்டு வைக்கும் பொழுது எண்ணி பார்த்தால் ஒன்றை காணவில்லை. உடனடியாக அவனிடத்தில் கேட்டார்கள், எங்கே என்று. உடனடியாக அவன் நடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்தான். அங்கே அந்த புல்லட் கிடந்தது. அவன் அப்படியே எடுத்துக்கொண்டு அங்கே ஒப்படைத்தான். ஒப்படைத்துட்டு இவர் கிளம்ப போனாரு. அவர் சொன்னாரு, நில்லு, இங்க வா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குழி தோண்டிட்டு இருக்கு. அந்த குழியில என்ன செய்யணும்னா, குறுக்கே படுக்கணும். கை அங்க இருக்கணும், காலு இங்க இருக்கணும். அப்படி படுக்க வச்சுக்கிட்டு தடி எடுத்து 3 அடி. ஏன்? ஏன்? கவன குறைவு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவனுக்கு அந்த நேரம் சோதனையின் நேரம். 3 மாதம் அவனுக்கு ட்ரைனிங் பீரியட். அதுல அந்த அடி அவன் வாங்கினான். இன்னொரு முறை அவன் சொல்லும்போது சொல்லுகிறான், ஒரு ஏற்றமான ஒரு பகுதி, என் ஃப்ரெண்டு வண்டியை ஓட்டிட்டே இருந்த லாரியை ஓட்டுறாரு. திடீர்னு சொல்லி அவரால் ஓட்ட முடியல. நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் இறங்குங்க, நான் ஓட்டுறேன் அப்படின்னு சொன்னேன். நான் இறங்கி ஓட்டிட்டு போயிட்டேன். என்னை பார்த்துட்டே நின்று இருக்காங்க. என்னை கூப்பிட்டாங்க, இப்போ என்ன செஞ்ச அப்படின்னு கேட்டாங்க. அது அவனுக்கு ஓட்ட முடியலை. நான் அந்த வண்டியை வாங்கி ஓட்டினேன். உன்கிட்ட யார் ஓட்ட சொன்னது அப்படின்னு சொல்லி துப்பாக்கி முடிச்சுட்டு ஓட வச்சிருக்கிறாங்க.
ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த 3 மாத ட்ரைனிங் பீரியட் முடிச்ச உடனே எவர்களெல்லாம் பனிஷ்மெண்ட் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாம் வந்து இவங்க கையை பிடிச்சி குலுக்கி ஷேக்கன் பண்ணி அவங்கள்ட்ட சொன்னாங்க, இந்த 3 மாதமும் உங்களை நாங்கள் அதிகமாக உபத்திரவப்படுத்தி இருப்போம், அதிகமாக வேதனைப்படுத்தி இருப்போம். ஏன்னா நீங்கள் இனி அடுத்த ஸ்டெப்புக்கு போகும்போது இந்த தவறுகள் உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடாது என்பதற்காக மட்டும்தான். அதனால் எங்கள் மேலே நீங்கள் கோபப்படுறாதீங்கன்னு சொல்லி ஷேக்கன் பண்ணி அவர்களை அனுப்பினார்கள். அதை அவர் இடத்துல சொன்னார். அப்போது ஒரு உலக பிரகாரமான ஒரு பணிக்கு ஒரு மனிதன் கடந்து போக வேண்டும் என்றால் அவனுக்கு சில விதமான சோதனைகளை அங்கே இராணுவம் வைக்கிறது, அந்த அமைப்புகள் வைக்கிறது. அதில் அவன் பாஸ் பண்ணா மட்டும்தான் அங்கே அவனுக்கு அடுத்த பொசிஷனுக்கு அவனுக்கு போறதுக்குரிய அனுமதி கொடுக்கப்படுகிறது. இதை போலத்தான் இந்த உலகத்திலே நம்மை ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார். நாம் ரட்சிக்கப்பட வேண்டும், சுவிசேஷத்தை அறிந்து கொள்ள வேண்டும், ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். மனமோன போக்கிலே நம்முடைய வாழ்க்கை போகக்கூடாது. பாருங்கள், உலக பிரகாரமான ஒரு காரியத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுப்பதை பார்க்கிலும் அதிகமான முக்கியத்துவம் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். இன்னைக்கு அந்த நிலைமையில நம்மளை யோசித்து பாருங்க. என்ன நான் யோசித்து பார்க்கிறேன், இன்னைக்கு ஆராதனைக்கு எத்தனை மணிக்கு வந்தேன்? நான் 7:30க்கு முன்னாடியே ஆராதனைக்குள்ள நான் வந்துட்டேன். உரலிலே சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நீங்க யோசிக்கணும், நான் எத்தனை மணிக்கு வந்தேன், ஆண்டவருக்கு மேல என்னுடைய அன்பு எவ்வளவு இருக்கிறது அதை பாப்பா. என்னுடைய வேலை ஸ்தலத்துக்கு நான் எத்தனை மணிக்கு போனேன், என்னுடைய ஸ்கூலு 10 மணிக்கு ஸ்கூலு, நான் எத்தனை மணிக்கு போகிறேன், அங்கெல்லாம் இதே மாதிரி நான் போகிறேன்னா அப்போ ஆண்டவர் மேலே இருக்கிறதான பற்றும் ஆண்டவர் மேல இருக்கிற அன்பு எவ்வளவு என்பதை நம்மை தாமே நிதானித்து பார்க்கக்கூடிய ஒரு அனுபவம் நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். மாறாக மற்றவர்களுடைய கண்ணில் இருக்கிறதான துரும்ப நம்ம என்ன செய்யக்கூடாது, எடுத்துடக்கூடாது. என் கண்ணில் உத்தரம் இருக்கு, என் கண்ணில் பெரிய உத்தரம் இருக்கு, நான் பக்கத்தில் இருக்க சகோதரனை பார்த்து அதை பார்க்காம சகோதரா உனக்கு கண்ணில் இருக்க துரும்ப எடுக்கட்டா அப்படின்னு கேட்கறது பெரிய தப்பு. முதல்ல என்ன செய்யணும், சரிபடுத்தணும். அதுக்காகத்தான் ஆவிக்குரிய வாழ்க்கை. நமக்கு இங்கே முட்கள் நிறைந்த பாதை கிறிஸ்தவ வாழ்க்கை. பாருங்கள், எத்தனையோ பேர் தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார்கள் இந்த கிறிஸ்துவுக்காக. இதெல்லாம் பாடுகள் தான். உலகத்தில் பாடுகள் வரும், நிந்தனைகள் வரும், அவமானங்கள் வரும், சோதனைகள் வரும், நெருக்கங்கள் வரும். ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதனால சொந்த நண்பர்கள் பகைப்பார்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதனால அப்பா அம்மா பகைப்பார்கள். போன வாரத்தில் ஒரு சாட்சியை கேட்டேன். ஒரு கண்கள் 2 இழந்த நிலைமையிலே ஒரு சகோதரி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறாள். அவள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதை அறிந்து குடும்பத்தினர் அவளை தண்டித்திருக்கிறார்கள். நீ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள கூடாது அப்படி என்று சொல்லி அவளை கண்டித்திருக்கிறார்கள். அவள் சொன்னாள், என்ன ஆனாலும் பரவாயில்லை, நான் என்னுடைய ஆண்டவரை நான் விட்டே விட மாட்டேன் என்று சொல்லி அவள் வைராக்கியமாக இருந்ததினாலே 2 கண்கள் இல்லை என்று தெரிந்த பிறகும் அவளை வீட்டை விட்டு வெளியிறக்கிட்டாங்க. இப்ப எங்க போனேன்னு தெரியல. சில கிறிஸ்தவர்கள் அவளுக்கு அடைக்கலம் கொடுத்தா. அவள் எழுதின பாட்டு தான். அந்த நேரத்தில் அப்படியே வெளியிறங்கி போகும்போது பாடினாள், கண்ணுனி என்ன மாறுமோ, வேதனைகள் என்ன தீருமோ, கண்ணுனி என்ன மாறுமோ, வேதனைகள் என்ன தீருமோ, கஷ்டம் பாடும் காலங்களில் ரட்சிப்பானி வாரனே, கஷ்டப்பாடும் காலங்களில் ரட்சிப்பானி வாரனே, கண்ணுனி என்ன மாறுமோ, வேதனைகள் என்ன தீருமோ, கண்ணுனி என்ன மாறுமோ, வேதனைகள் என்ன தீருமோ. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவருக்காய் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தா. ஆண்டவர் அவளை கைவிட்டாரான்னு கேட்டா ஆண்டவர் அவளை கைவிடவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே நேரத்தில் என்னுடைய பெற்றோர், என்னுடைய சொந்த பந்தங்கள், என்னுடைய நண்பர்கள் சொல்றாங்க அவங்க வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியணும்னு சொல்லி ஆண்டோடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்காம இருதயத்தை கடினப்படுத்தி இருந்தாள். அவள் உலக பிரகாரமா நல்லா இருப்பா, ஆனா ஆவிக்குரிய பிரகாரமா அவன் நல்லா இருக்கவே மாட்டா. ஹல்லேலூயா.
ஆனாலும் அவளுக்கு அப்பா அம்மாவுடைய அன்பை பார்க்கலாம், சொந்த பந்தத்தினுடைய அன்பை பார்க்கலாம், அல்லது குடும்பத்தினுடைய அன்பை பார்க்கலாம், என் ஆண்டவருடைய அன்பு அவளுக்கு மேலாய் தெரிந்தது. ஆகவே இந்த பாடுகள் நிறைந்த பாதையை அவள் கடப்பதற்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படித்தான் ஆண்டவர் ரட்சிக்கிறார், சபையில கொண்டு வருகிறார், ஒவ்வொரு நாட்களும் வேத வசனங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த வேத வசனங்களை கற்று நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை வேத வசனத்தின் மூலமாய் கண்டுபிடிக்கிறோம். ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு சின்ன சின்ன ஜபங்கள் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து முடிவில் நம்மை நித்திய ஜீவனுக்கு நேராய் அது நடத்த வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்போ அது முடிவடையும் பொழுது ஒரு பரலோகம் என்கிறதான ஒரு நிலைமைக்கு நம்மை ஆண்டவர் கொண்டு போகிற ஒரு நல்ல ஆண்டவராக இருக்கிறார். இப்போ இந்த பரலோக ராஜ்யத்தை, ஏன்னா இனி நமக்கு வீடு இது அல்ல, இது ஒரு வாடகை வீடு தான். சொந்த வீடுன்னு பட்டா இருக்கு, அதனால எனக்கு சொந்த வீடுன்னு நினைக்க கூடாது. நம்ம என்ன செய்கிறோம், வீட்டு சொத்துக்கு கரம் கட்டுறோம், வீட்டுக்கு கரம் கட்டுறோம். அப்ப இது யாருக்கு? அது அரசாங்கத்துக்கு. அது அவன் எப்ப வேணாலும் ஒரு ரோடை கொண்டு வீட்டுக்கு டோட்டு போட்டானா அதை எடுத்துகிட்டு போயிடுவான். நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது, யார்ட்டையுமே என்ன செய்ய முடியாது, முறையிட முடியாது. இன்னைக்கு ஹைவே எடுத்துருக்குறாங்க, எல்லாரும் முறையிட்டு பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கலை. அப்போ நல்லா புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, இந்த உலகம் வாடகை வீடு தான், இது நமக்கு நிரந்தரம் அல்ல. பக்தன் பாடும்போது பாடுகிறான், இந்த பூமி ஒரு சொந்தமல்ல என்று. போதும் 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 போதும், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இந்த பூமி நமக்கு சொந்தம் அல்ல, நமக்கு வீடு அங்க பரலோகம். ஹல்லேலூயா. அந்த பரலோகத்துக்கு போக வேண்டும் என்கிற ஒரு ஆசை உண்டா இருக்கணும். இந்த ஆசை உண்டா இருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில் உண்டா இருக்கிறது, அநேகருடைய வாழ்க்கையில் அதை பற்றி அனுபவமே இல்லை. நான் இப்போ உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல போறேன். இப்போ வெளிநாட்டிற்கு போக வேண்டும் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். அந்த வெளிநாட்டுக்கு போனேன்னா அங்கே இருக்கிறதான மக்களுடைய மனநிலைமைகள் என்ன, அங்கே இருக்கிறதான சட்ட திட்டங்கள் என்ன, அங்கே நம்ம நாட்டை விட வசதிகள் இருக்கா, பிள்ளைகளை ஸ்கூல்ல சேர்க்கிறதுக்குரிய கல்வி ஸ்தாபனங்கள் இருக்கா, காலேஜ் இருக்கா, வேலை செய்து பிழைக்கக்கூடியதான வாய்ப்புகள் இருக்கா, இதை எல்லாம் அறிந்து அதுக்கு அடுத்துதான் நம்ம என்ன செய்வோம், போவோம். ரலிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லாம போவோமா? அல்லாம போவோமா? அல்லாம நம்ம போக விரும்ப மாட்டோம். சிலவங்கள்ட்ட சொல்லுவாங்க டிரைவர் விசா, ஃப்ரீ விசா. எப்படி டிரைவர் விசா, ஃப்ரீ விசா, எங்க வேணாலும் வேலை செய்யலாம். ஆனா இன்னைக்கு வண்டியை ஓட்டுறது பதிலாக ஒட்டகத்தை ஓட்டிட்டு இருக்காங்க வனாந்தரத்தில், பாலைவனத்தில். அவன் அழுதுகிட்டே இருக்கிறான். அப்படிப்பட்டதான நிலைமை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நாம வாழ போகிறதான அந்த பரலோகத்தை குறித்து நாம் அறிய வேண்டும். எத்தனை பேர் விரும்புறீங்க இந்த பரலோகத்தினுடைய சிறப்பை குறித்து நான் அறிய வேண்டும்? எத்தனை பேர் விரும்புறீங்க? ஒரு முறை நான் சொன்னேன், நம்முடைய சபையிலிருந்து சண்டே கிளாஸ் சார்பாக நினைக்கிறேன் ஒரு டூரு பே வாட்சுக்கு போனோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் விரும்பினாங்க. பயங்கரமான விளம்பரங்களை பார்த்து ஒருத்தன் சொன்னாங்க அது அப்படி இருக்குன்னு சொன்னாங்க, ஒருத்தன் சொன்னாங்க இது இப்படி இருக்குன்னு சொன்னாங்க, ஒருத்தன் சொன்னாங்க மேலே இருந்து பறந்து வரலான்னு சொன்னாங்க, ஒருத்தன் இருந்து வரலான்னு சொன்னாங்க. எல்லாரும் ஒவ்வொரு காரியத்தை சொன்ன போது வரலன்னு சொன்னவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் ஆசை வந்துச்சு. எப்படியாவது நாங்களே என்ன செய்யணும், போனோம், எவ்வளோ ரூபா ஆனாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி வந்தாங்க. வந்தவங்க போய் பார்த்துட்டு வந்து சொன்னாங்க, பார்த்தீங்களா கொஞ்சம் வராத கேஸுகள் உண்டு, இதெல்லாம் ஒருக்கா கூட போமா, எப்படி ஒருக்கா கூட போமா. அப்போ அங்கே உள்ள காரியங்களை பார்த்துட்டு வந்து சொன்னதுனால இனி எப்படியாவது என்ன செய்யணும், ஒருக்கா கூட போய் எப்படியாவது பார்க்கணும். அப்போ இது ஒரு உலக பிரகாரமான ஒரு சிந்தை, அதை பார்க்க வேண்டும் என்கிற ஒரு ஆவலும் சிந்தையும் நமக்குள்ளே எழும்புது. அப்போ இந்த பரலோகத்தை குறித்த காரியங்களை நீங்களும் நானும் ஆராய்ந்து படித்தால் அந்த பரலோகத்துக்கு எப்போ போவோம் என்கிற ஒரு வாஞ்சை நமக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் அதை குறித்து நாம் வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 55வது வசனத்திலிருந்து 60வது வசனம் வரைக்கும் வேதத்திலே சில காரியங்களை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஸ்தேவானை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்கள் பார்ப்போம். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும்
காண்கிறேன் என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது இந்த ஸ்தேவான் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறவன். எல்லா தேவ பிள்ளைகளும் நீங்க கவனிக்கணும். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறவன். இவன் ஊழியம் செய்ததை அந்த ஜனங்கள் விரும்பவில்லை. அதனாலே இவனை பிடிக்கிறார்கள், அடிக்கிறார்கள், இவனை கொலை செய்ய வேண்டும் என்கிறதான ஒரு திட்டத்தோடு அவர்களுக்கு முன்பதாக நிறுத்தி பல காரியங்களை அவன் மேலே சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த நேரத்தில் யோவானுடைய ஆவிக்குரிய கண் திறக்கப்படுகிறது. அந்த ஆவிக்குரிய கண் திறந்த போது அவன் இவ்வளவு நாளை யாருக்காக ஊழியம் செய்தானோ, யாருக்காக பரிசுத்தமா வாழ்ந்தானோ, யாருக்காக தன்னுடையதான சொத்து சுகத்தை எல்லாம் இழந்தானோ, அந்த ஆண்டவருடைய அனுபவத்தை, அவரை தரிசனத்திலே அவன் பார்க்கக்கூடிய ஒரு கிருபையை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. இங்கே 55வது வசனம் சொல்லுகிறது, அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு. இந்த காரியத்தை கண்ட ஸ்தேவானுக்கு இனி இந்த உலகத்துல வாழ்றதுக்கு ஆசை வருமா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு முறை ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்துதான நபர்கள், அதில் ஒரு ஆள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய பாரம்பரியத்தை எல்லாம் விட்டு ஆண்டவருக்காக தன்னுடைய வாழ்க்கையை அவர் ஒப்பு கொடுத்தார். நல்லா கவனிக்கணும். ஆண்டவருக்காக தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார். ஆனால் இதை அறிந்தார்கள். அவர் முஸ்லிம் குடும்பத்தை சேர்ந்தவர். இதை அவருடைய சொந்த பந்தங்கள் அறிந்தார்கள். இவருக்கு பலவிதமான உபதேசங்களை சொன்னார்கள், பலவிதமான அறிவுரைகளை சொன்னார்கள். ஆனால் இவருக்கு யாரும் சுவிசேஷம் சொல்லவே இல்லை. இவருக்கு யாரும் சுவிசேஷம் சொல்லவே இல்லை. எப்படியோ அந்த ஆண்டுடைய அன்பு இவருக்குள்ளே வந்தது. ஆண்டவரை தரிசித்திருக்கிறார். ஆகவே இவரை அவருடைய ஆவிக்குரிய நிலைமையிலிருந்து கொஞ்சமும் மாற்றுறதுக்கு அவங்க குடும்பக்காரங்களால முடியவே இல்லை. அவர் சொல்லும்போது ஒரு காரியத்தை சொன்னார், நான் இயேசுவை தரிசிச்சிட்டேன், நான் பரலோகத்தின் காட்சிகளை பெற்றுட்டேன், இனி இந்த உலகம் எனக்கு பெருசு அல்ல. ஒரு மரண தருவாய் அவருக்கு வந்தது. அவர் மரித்து விட்டார். அவர் மரித்து விட்டார். உண்மையாகவே மரித்து விட்டார். மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள். பாருங்க, அவருடைய சரீரத்தை பதப்படுத்துவதற்கான ஒரு ரசாயன ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க, அந்த கைகளெல்லாம் போடுவாங்களாம், அந்த ஊசி கூட அவருக்கு போட்டுட்டாங்க. இவர் அப்போ மரித்துட்டாரு. இப்போ என்ன நடக்குதுன்னா, அடக்கம் பண்ணுவதற்காக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய மனைவி மட்டும் விசுவாசத்தை விட்டு வழி விலகி போகவே இல்லை. ரகசிய கிறிஸ்தவர்களாக இருந்தார்கள். இல்லை, என் புருஷன் உயிரோட எழும்புவான், இல்லை என் புருஷன் உயிரோட எழுமா, ஃப்ரீசரில் வச்சிருக்கு. ஒரு நாளத்துக்கு முன்னாடியே பணாரையில் வச்சு கொண்டு வந்து ஃப்ரீசரில் வச்சிருக்கு. மரணத்துக்கு எல்லா ஊழியக்காரர்கள் வந்து இருக்கிறார்கள், ஆயத்தமாக இருக்கிறது. பாருங்க, ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த மனைவி சொன்னாள், எனக்கு ஒரு 10 நிமிடம் டைம் தாருங்க, எனக்கு ஒரு 10 நிமிடம் டைம் தாருங்க. எல்லாரும் இவளை பைத்தியக்காரி என்று சொன்னார்கள். ஓ, புருஷனுடைய அன்பினால் மயங்கி விட்டாள். ஆகவே பிரிவதற்கு மனதில்லாதபடி அவள் இப்படி செய்கிறாள் என்று சொல்லி ஒவ்வொருத்தரும் இவளுடைய காதுகள் கேட்க ஒவ்வொரு வார்த்தைகளை பேசுகிறார்கள். பிடித்து பார்த்தார்கள், அவளை நிறுத்த முடியவில்லை. கடைசியிலே அவள் கேட்டதன் பிரகாரமாய் ஒரு 10 நிமிடம் கொடுக்கப்பட்டது. இப்பொழுது தன்னுடைய தன்னுடைய குடும்ப தலைவனுடையதான அந்த சரீரத்துக்கு முன்பதாக வந்து ஃப்ரீசரை திறக்க சொன்னா. ஃப்ரீசரை திறந்தாங்க, ஃப்ரீசரை ஆஃப் பண்ணாங்க. இப்போ அவள் முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தாள். ஆண்டவரே, என்னுடைய புருஷன் ஆண்டவரை அறிந்தவர், என்னுடைய புருஷன் என்னிடத்துல சொல்லாம போயிட்டார். ஆண்டவரே, அவருக்கு ஜவாதான், எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம போயிட்டாரு, இவரை திரும்ப எனக்கு தாரும், நீர் உயிருள்ள தேவன் என்பதை இந்த ஜனங்கள் மத்தியில நீர் நிரூபியும் ஆண்டவர் என்று சொல்லி அவள் ஜெபித்து கொண்டிருந்தார். 10 நிமிடம் 9 நிமிடம் முடிந்தது. இப்போ எல்லாரும் வந்து பிடிக்கிறாங்க. பிடிச்சு அவங்கள மாத்திட்டாங்க அந்த இடத்துல இருந்து. திடீர்னு சொல்லி பார்த்தால் அவருடைய கை அப்படியே அசைய ஆரம்பித்தது, கால் அசைய ஆரம்பித்தது, அவருடைய சரீரத்துக்குள்ள உயிர் திரும்ப வந்தது. அவர் அப்படியே எழும்பி அதில் உட்கார்ந்தார். அல்லேலூயா. அவர் எழுந்து உட்கார்ந்து அவர் கேட்ட கேள்வி, என்னுடைய யாத்திரையை தடை பண்ணினது யார்? அவர் கேட்ட கேள்வி, என்னுடைய யாத்திரையை தடை பண்ணினது யார்? உடனடியாக எல்லாரும் சொன்னார்கள், உங்களுடைய மனைவிதான், உங்களுக்காக ஜெபித்தார்கள், உங்களுடைய உயிரை தாருங்கன்னு இயேசுவிடத்தில் கேட்டது உங்களுடைய மனைவிதான் அப்படின்னு சொன்னபோது இந்த மனைவியை அன்பாக அழைத்து, ஏன் இப்படி செய்தா என்று கேட்டபோது,
நீங்கள் போகிறேன் என்று என்னிடத்தில் ஒரு வார்த்தையும் சொல்லாமல் நீங்கள் போய்விட்டீர்களே. இந்த ஜனங்கள் எல்லாரும் என்னை பைத்தியக்காரி என்று சொல்லுகிறார்கள், எல்லாரும் என்னை நிந்திக்கிறார்கள், கிறிஸ்து பைத்தியம் என்று சொல்லுகிறார்கள், ஒரு வார்த்தை சொல்லாமல் போய்விட்டீர்களே என்று சொல்லி அவர் அழுத போது என்னுடைய மனைவியை மார்போடு அணைத்து அவர் சொன்னார், நான் உன்னோடு இருப்பதை பார்க்கிலும் என் பிதாவோடு பரலோகத்தில் இருக்கிற மேலான பாக்கியத்தை நான் விரும்புகிறேன். ஆகவே என்னுடைய இந்த போக்கை, இந்த அனுபவத்தை தயவு செய்து நீ தடை பண்ணாதே. உன்னை கத்த நடத்துவா, நீயும் என்னோடு சேர்ந்து அங்கே வருவதற்கு நீ ஆயத்தப்படு என்று சொல்லி நல் வார்த்தையை சொல்லி திரும்பவும் அந்த இடத்துல படுத்து கொண்டா. மனைவி வழி அனுப்பிவிட்டாள். அவர் சொன்ன போது நான் பரலோகத்தில் அதை பார்க்கிறேன், பரலோகத்தில் இதை பார்க்கிறேன், தேவதூதர்களை பார்க்கிறேன், நான் அங்கே பரலோகத்தினுடைய காட்சிகளை பார்க்கிறேன். எனக்கு இப்போ இந்த உலகம் பிடிக்கல, இந்த உலகத்தில் எந்த நண்பர்களும் பிடிக்கல. ஹல்லேலூயா. மனைவி ஆஹா, பிள்ளை ஆஹா, அதை விட நான் இயேசுவோடு இருக்கிறத விரும்புகிறேன். தயவு செய்து என்னுடைய ஓட்டத்தை தடை பண்ணாதே. அப்படியே கண்ணை மூடினா திரும்பவும் அவர் வாஞ்சித்த பரலோக தேசத்துக்கு அவர் போய்விட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நாம இன்னைக்கு லட்சியமற்று ஓடிக்கொண்டிருக்கிறோம். நம்ம பேரு கிறிஸ்தவர்கள், பேரு ஆவிக்குரியவர்கள். வெள்ளையும் போட்டா கிறிஸ்தவம் ஆக முடியாது. பைபிளை சபைக்கு கொண்டு வந்தா கிறிஸ்தவம் ஆக முடியாது. எல்லாரும் சொல்றாங்க, இப்ப எல்லார்ட்டையும் கேட்டா சொல்லுவீங்க, இயேசுவை நேசிக்கிறியா? எல்லாரும் நேசிக்கிறேன்னு தான் சொல்லுவாங்க. எவ்வளவு நேசிக்கிற? ஒரு அளவை சொல்லுவாங்க, ஒரு செய்கையை காட்டுவாங்க, ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லுவார்கள். ஆனால் பைபிள் சொல்லுகிறது, வாயினாலே அறிக்கை பண்றான், இருதயத்தினால் ஆண்டவர் என்ன செய்யறான்? வெறுக்கிறான், ஆண்டவருக்கு தூரமா இருக்கிறான். இன்னைக்கு ஆண்டவருக்கு தூரமா இருக்கிற ஒரு அனுபவத்தை மாற்றுவதற்கு ஆண்டவர் விரும்புகிறார். உங்க எண்ணம் எல்லாம் நான் பரலோகம் போகணும், உங்க எண்ணம் எல்லாம் என் பிள்ளை பரலோகம் போகணும். அல்ல, இந்த உலகத்துக்கு நான் ஒத்த வேஷம் தரிப்பதற்காக நான் வரல, அதுக்காக கர்த்தரை ரட்சிக்கல, அதற்காக எனக்கு வாக்குத்தத்தங்கள் தரவில்லை, அதற்காக பிரசங்கத்தினுடைய வார்த்தைகள் எனக்கு தரப்படவில்லை. நான் ஆண்டவருக்காய் வாழக்கூடியவள், ஆண்டவருக்காய் வாழ வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியம் நமக்குள்ள இருக்க வேண்டும். நாம உலகத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிறோம், பாரம்பரியத்துக்கு அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம், சொந்தக்காரனுடைய வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம், நண்பருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறோம். இந்த உலகம் ஒன்னு அடிமைப்படுத்தத்தான் செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேத வசனத்திலே நான் வேத பகுதி எடுக்கவில்லை, ஆவியான பேச சொல்றேன். வேத வசனத்தில் ஒரு பகுதி இருக்கிறது. தாவீதுக்கு தன்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுத்தான் சவுல். ஆனால் சவுலினாலே தாவீதுக்கு ஒரு ஆபத்து வருகிறது என்பதை அறிந்த உடனடியாக தாவீதுடைய மனைவி சவுலுடைய மகள் அவனை தப்பி போக சொல்லுகிறாள். இங்க வந்து பார்க்கும் பொழுது அவன் தப்பி போய்விட்டான். இப்போ சவுலுக்கு பயங்கர கோபம். ஏன் அவளை நீ தப்பி போக பண்ணினாய், அவனை தப்பி போக பண்ணினாய் என்று சொல்லி தன்னுடைய மகளிடத்தில் கேட்கிறான். கொஞ்ச நாள் கழியுது பாருங்க. இப்போ தாவீது வனாந்தரத்தில் ஓடிக்கொண்டே இருக்கிறார். ஒரு நாயை வேட்டையாடுவது போல தன்னுடைய முழு பட்டாளத்தையும் சேர்த்து கொண்டு அவன் வனாந்தரத்தில் விரட்டுறான். ராஜாக்களத்துல அநேக இடத்துல தாவீது போய் அடைக்கலம் போகிறான். ஆனால் அங்கேயும் அவனுக்கு நிரந்தரமான அடைக்கலம் இல்லை. இப்ப என்ன நடக்குது தெரியுமா? சவுல் செத்து போயிட்டான், சவுலுக்கு காலம் முடிஞ்சிச்சு. தாவீது திரும்ப அந்த இடத்துக்கு வந்தான். வந்த உடனடியாக முதல்ல அவர் கட்டளையிட்ட காரியம் என்ன தெரியுமா? என்னுடைய மனைவியை கூட்டிக் கொண்டு வாருங்கள். அல்லேலூயா. பாஸ்டர் எதுக்கு இது சொல்றீங்க? இன்னும் தெரியல, ஆவியானவர் சொல்றாரு, என் மனைவியை கூட்டிட்டு வாருங்க அப்படின்னு சொன்ன போது உடனடியாக பார்த்தா அந்த மனைவியை வேற ஒரு ஆளுக்கு திருமணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ படை வீரர்கள் போய் அவளை கூப்பிடுறாங்க வா என்று சொல்லி. அவள் வருவதற்கு ஆசைதான். ஆனா அவளுக்கு புருஷன் உலக பிரகாரமான மனுஷன் அழுதுட்டு பரமண்டே வாரான். அல்லேலூயா. நீ போகாத, நீ போகாத, நீ போகாத, என்னை விட்டு போகாத. இதே போலதான் ஆண்டவராய் இயேசு உன்னை அழைக்கும் பொழுது, ஆண்டவராய் இயேசு உன்னை தெரிந்து கொள்ளும் பொழுது, ஆண்டவராய் இயேசு உனக்கு ரட்சிப்பை தரும் பொழுது, ஆண்டவராய் இயேசு உன்னை பரலோகத்தில் சேர்க்க பிரயாசப்படும் பொழுது, ஊழியக்காரர்களை பயன்படுத்தும் பொழுது, உலகம் உன்னை அழுதுட்டு பின்னாடி வந்துடும். எனக்கு பரவாண்டு வா, நீ தாவீதுக்கு பின்னாடி போகாத, நீ தாவீதுக்கு பின்னாடி போகாத, எனக்கு பின்னாடி வா, எனக்கு பின்னாடி வா, எனக்கு பின்னாடி வான்னு உலகம் உன்னை பார்த்து நீலி கனி வடிக்கும். அல்லேலூயா. உன் அப்பா சத்தம் போடுவாரு, உன் அம்மா சத்தம் போடும், உன் சொந்த பந்தம் சத்தம் போடும்.
ஹல்லேலூயா. நீ பின்மாறி போனேன்னா உன் ஆத்துமா அழிந்து போகும். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். நான் அழைக்கப்பட்ட என்னுடைய நோக்கம் என்ன, எனக்கு தந்திருக்கப்பட்ட தரிசனம் என்ன, என்னை குறித்த தேவ சித்தம் என்ன? இந்த உலகத்தில் என்னை விட படித்தவர்கள் அநேக பேர் இருக்கும் பொழுது, படிப்பிலே அறிவுள்ளவர்கள் அநேக பேர் இருக்கும் பொழுது, அநேக வேலைகளை பெரிதாக செய்கிறவர்கள் இருக்கும் பொழுது, ஹல்லேலூயா, ஏன் என்னை தெரிந்து கொண்டா? உலகத்துக்கு பின்னாடி ஓடிட்டு இருந்தேன், நான் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் கர்த்தர் என்ன தெரிந்து கொண்டார்னா ஒரு நோக்கம் உண்டு. அந்த ஓட்டத்தை, அந்த நோக்கத்தை நிறைவேற்ற அழைக்கப்பட்டிருக்கிறாய். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, எங்க அப்பா கப்பலுக்கு அதிபதி தான், எங்க அப்பா ஆசீர்வாதம் உள்ளவன் தான், நான் நல்லா படிச்சவன் தான், பாரம்பரியத்தின்படி வளர்க்கப்பட்டவன் தான். ஆனா இந்த இயேசுவை நான் பார்த்துட்டேன், இனி அவர் இருக்கிற இடத்துல நான் போகணும். ஹல்லேலூயா. அதை தவிர எனக்கு இந்த உலகத்தில் இருக்கிறதான பதவி முக்கியம் இல்ல, உலகத்தில் இருக்கிற என் அப்பா அம்மா எனக்கு முக்கியம் இல்ல, என் ஆண்டவர் தான் எனக்கு முக்கியம் என்று சொல்லி அவர் கடைசியில் தன்னுடைய வாழ்க்கையை முடிக்கும் பொழுது சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினே. சொல்லுங்க பார்க்கலாம். ஓட்டத்தை முடிச்சேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டே. சகோதரர் சொல்லுங்க, எனக்கு 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 நீதியும் கிடம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நீதியின் கிடத்தை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்து போக வேண்டாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து படிக்க போறோம். இந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து படிக்க போறோம். நம்முடையதான யோக்கியதங்கள், நம்முடையதான நடத்தையை குறித்து இங்க தெளிவா ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு. எல்லாரும் பைபிள் எடுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் அதனுடையதான 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். நம்முடைய யோக்கியம் என்ன? பைபிள் சொல்லுது, நம்ம பாவிகளாயிருந்தோம். யாராவது நம்ம பாவிகளா இருக்கும்போது நம்மளை விரும்புவாங்களா? உங்க பிள்ளைகள் 5 பிள்ளை 2 பிள்ளை 3 பிள்ளை ஆண்டவர் தந்தாருன்னா அந்த பிள்ளை கீழ்ப்படியாம, உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போகுதுன்னா அந்த பிள்ளைகளை குறித்து ஒரு அன்பு உங்களுக்கு இருக்குமா? வெறுப்பு தான் இருக்கும். சிலவங்க கேட்பாங்க, நானடா உன்னை பத்தேனே கேட்பாங்க. அந்த அளவு வெறுப்பு இருக்கும். ஆனா அப்படிப்பட்டதான நிலைமையில இருந்த உங்களை என்னையும் அழைச்சு வேறு பிரித்து சொந்த ரத்தத்தினால கழுவி இருக்கிறாரு. இதை விட மேலான அனுபவம் என்ன வேணும்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அப்படி அல்ல. அவர் கேட்கிறது ஒன்னே ஒன்று, உன் இருதயத்துல தங்குறதுக்கு எனக்கு ஒரு இடம்தா. ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுக்கணும். நம்முடைய பாவ வாழ்வை மாற்றி நம்மளை கழுவி இருக்கிறார், நம்மளை சுத்திகரித்து இருக்கிறார். அப்போ நம்ம சொல்ல முடியும், இனி நான் அல்ல, எனக்குள்ள வாழ்றது யாரு? இயேசு. அப்பதான் நிபின் சொல்லுவான், இது நிபின் அல்ல, இதுக்குள்ள இருக்கிறது இயேசு. அப்பதான் சர்ஜன் சொல்லுவான், இது நான் அல்ல. அப்பதான் அபிஷேக் சொல்லுவான், இது நான் அல்ல, எனக்குள்ள இருக்கிறது யாரு? இயேசு. ஹல்லேலூயா. இந்த அனுபவத்துக்குள்ள நம்முடைய வாழ்க்கை வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒரே ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு முறை ஒரு பெரிய குடும்பம் இருக்கிறது. இந்த குடும்பத்தில் அந்த தாய் கொஞ்சம் உடம்பு சரியில்லாம மாற்றப்படுகிறார்கள். அவர்களுடைய அந்த பலவீனத்துக்கு மத்தியிலே பலவிதமான
மருத்துவரிடத்தில் அவர்களை கொண்டு போனார்கள். எல்லா மருத்துவமனையும் அவர்களை கைவிட்டு விட்டது. ஒரு சின்ன பிள்ளை உண்டு பாருங்க, ஒரு சின்ன பிள்ளை அந்த தாய்க்கு உண்டு. கட்டுக்கதையல்ல, உண்மையான சம்பவம். ஒரு சின்ன பிள்ளை அந்த தாய்க்கு உண்டு. இந்த நிலைமைகளை சொந்த பந்தங்கள் அறிந்தார்கள். அவர்கள் எல்லாரும் வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்து இந்த தாயினுடைய நிலைமையை பார்த்து, இந்த பிள்ளையை நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அந்த பிள்ளை கூட்டிகிட்டு போன இடத்துல போய் ஒரு நாள் நின்னா, ரெண்டாவது நாள் நான் அம்மாவை பார்க்க போகிறேன், நான் என் வீட்டுக்கு போகிறேன், என் அம்மாவை பார்க்க ஆசையாக இருக்கு அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு அதை அழுகுது. இவர்களால் பார்க்க தாங்க முடியலை. அவர்கள் சொன்னார்கள், 2 நாள் கழிச்சு கூட்டிகிட்டு போகிறேன், இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. இந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னா, அந்த தாயாருடைய அடக்க ஆராதனை இங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த தாய் மறித்து விட்டாள், அவளுடைய அடக்க ஆராதனை நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த 2 நாள் முடித்து இந்த பிள்ளை அங்கே கூட்டிகிட்டு போனாங்க. அந்த பிள்ளை ஓடி போய் அம்மா அப்படின்னு சொல்லி ஓடி வீட்டுக்குள்ள போச்சு பாருங்க. அம்மா வீட்டில் ரூம்ல இல்ல, இப்ப கிச்சன்ல நிக்குதுன்னு நினைச்சு கிச்சன்ல ஓடி போச்சு. அம்மா கிச்சன்ல பிள்ளை இல்ல, பெட்ரூம்ல இருக்குன்னு நினைச்சு ஓடி போய் பெட்ரூம்ல போய் அம்மா, பெட்ரூம்ல பிள்ளை, அம்மா இல்ல. இப்ப எங்க அம்மா எங்க அம்மா எங்க அம்மான்னு சொல்லி அந்த பிள்ளை கண்ணீரோடு கதறி கொண்டிருக்கிறது. இதை உறவினர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பிள்ளைக்கு என்ன சமாதானம் சொல்லலைன்னு அவர்களுக்கு தெரியல. இவர்களுக்கு இந்த பிள்ளைக்கு நாங்க என்ன சொல்லணும்னு அவங்களுக்கு தெரியல. பிள்ளை ஓடி துடுதுனா ஓடுறத பார்த்து அவங்களும் கண்ணீர் வடிக்கிறார்கள். அவங்களும் அழுறாங்க. பிள்ளைக்கு ஒரு ஆறுதல் சொல்றதுக்கு அவங்களுக்கு வாயில வரல. இந்த பிள்ளை எப்படியே பார்த்தது, அம்மா எங்க, எங்க அம்மா எங்க, போறவங்க வரவங்க எல்லாம் கேட்கறது, எங்க அம்மா எங்க, எங்க அம்மா எங்க, எங்க அம்மாவை பார்க்கணும், எங்க அம்மாவை பார்க்கணும். கடைசி அந்த பிள்ளை சொல்லிச்சது, எனக்கு புரிந்து போய் விட்டது, எங்க அம்மா என்னை விட்டு போயிட்டாங்க, இனி என் அம்மா என் இடத்துல திரும்பி வர மாட்டாங்க, இனி நான் என் அம்மா இருக்கிற இடத்துல நான் போனோன்னு சொல்லி அந்த பிள்ளை வாஞ்சித்தது. என்னை திரும்ப எங்கன்னு கூட்டிகிட்டு வந்தீங்களோ அங்களே கூட்டிகிட்டு போயிருங்கன்னு சொல்லிச்சு. பாருங்க அருமையான தேவ பிள்ளையே, இந்த சம்பவத்தில் ஒரு ஆவிக்குரிய சத்தியம் நிறைந்திருக்கிறது. நம்முடைய வீடு பரலோகம், நம்முடைய வீடு பரலோகம். நம்முடைய அப்பா அங்கே தான் இருக்கிறாரு, நம்முடைய ஆண்டவர் அங்கே தான் இருக்கிறாரு. உங்கள் எல்லாம் எப்பயாச்சும் பரலோகத்துக்கு போயிடணும், நான் எப்படியாவது நான் நித்திய ஜீவனை நான் இழந்துடக்கூடாது, நான் எப்படியாவது அவருடைய வருகையில் நான் கைவிட்டுறக்கூடாது. ஒருவேளை அதுக்கு முன்னாடி எனக்கு மரணம் நேரிட்டால் அங்கே அவருக்கு சமூகத்துக்கு போக வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் இருக்கணும். இந்த உலகத்தில் யோசித்து பாருங்க, உங்க வாழ்க்கை யோசித்து பாருங்க, எவ்வளவு கஷ்டம். ஒரு நேரம் சாப்பாட்டுக்காக எவ்வளவு பாடுபடுறீங்க. அநேக குடும்ப தலைவிகள் குடும்ப தலைவர்களினாலே அடிக்கப்படுகிறார்கள், உபத்திரப்படுத்தப்படுகிறார்கள். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால அடிக்கிறாங்க, காயப்படுத்துறாங்க. பிள்ளைகளினால கீழ்ப்படியாம இல்லாதனால ஊர்ல நம்முடைய பெயர் கெட்டு போகிறது. எந்த பிள்ளைக்காக வாழ்றோமோ அந்த பிள்ளைய நம்மளை அவமானப்படுத்துது. எந்த பிள்ளைய நம்பி வாழ்றோமோ அந்த பிள்ளைய நம்மளை கைவிடுது. அவன் திருமணம் பண்ணிட்டானா நமக்கு டாட்டா காட்டிடுறான். இந்த நம்பிக்கைகள் எல்லாம் நம்மளை ஒரு நாள் வெட்கப்படுத்தும். ஆனா நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. இந்த உலகத்துல நான் கண்ணை மூடுனா நான் பிதாவோடு கூட இருப்பேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசத்தோட சொல்ல முடியும், இந்த உலகத்துல நான் கண்ணை மூடுனா நான் இயேசுவோட இருப்பேன்னு எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? ஒரு வார்த்தை ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, எனக்கு அந்த பாக்கியத்தை தாருங்க ஆண்டவரே. இந்த உலகத்தை கண்ணை மூடுனா, இன்னைக்கு அநேகர் நினைக்கிறாங்க இந்த உலகத்தோட கண்ணை மூடுனா வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இல்ல சகோதரா, இல்ல 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 சகோதரி, இல்ல. எல்லா மதங்களும் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஒரு சில மதங்களை தவிர எல்லா மதங்களும் சொல்லுகிறது, இந்த உலகத்தின் வாழ்க்கை முடிஞ்சா இன்னொரு வாழ்க்கை இருக்குது. ஹல்லேலூயா. சில மதம் அதுக்கு வைகுண்டம் என்று பெயர் போடுகிறது, சில மதங்கள் அதுக்கு மோட்சம் என்று பெயர் கொடுக்கிறது. கிறிஸ்தவ மார்க்கம் சொல்லுகிறது ஹல்லேலூயா அதற்கு பரலோகம் என்று பெயர் என்று சொல்லி. இந்த பரலோகத்துக்கு நாம் போகணும், இந்த பரலோகத்துக்கு போகணும்.
ஹல்லேலூயா. வருத்தம் பசிதாகம் மன துயரம் அங்கே இல்லை. வருத்தம் பசிதாகம் மன துயரம் அங்கே இல்லை. விண்ணிடம் வாஞ்சிப்பே விண்ணவர் பாதம் சேர்வே. விண்ணிடம் வாஞ்சிப்பே விண்ணவர் பாதம் சேர்வேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. இந்த பரலோக ராஜ்யத்தை பற்றிக் கொள்ளும்படி தேவன் எனக்கு உம்முடைய கிருபைகளை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுப்பீங்களா? நான் இவ்வளவு நாள் உலகத்துக்கு முன்னாடி ஓடிட்டேன். நான் உலக பிரகாரமான வாழ்க்கை வாழ்ந்துட்டேன். நான் இன்றைக்கு அறிந்த ஒரு பரலோகம் உண்டு. இந்த பரலோகத்துக்கு நான் செல்லணும் ஆண்டவரே. என்னை அதற்கு தகுதிப்படுத்தும். என்னை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துகிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். இந்த பரலோகத்தினுடைய ஒரு சில சிறப்புகளை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வாசிக்க கேட்கலாம். 21ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்கள். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். அங்கே மரணமும் இல்லை, அலறுதலும் இல்லை, விளம்பினது. நல்ல கவனிங்க. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே பரலோகத்தின் சிறப்பை குறித்து ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அவர்களுடைய கண்ணீர் யாவும் துடைக்கப்படும். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தம் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பிட்டு. இன்னைக்கு இந்த உலகத்தில் கண்ணீர் வடிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படாத புருஷனை குறித்து கண்ணீர், குடி வழக்கத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிற கணவனை குறித்து கண்ணீர், பெற்றோருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளை குறித்த கண்ணீர், கடன் பாரங்களை குறித்த கண்ணீர், போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டிய நிலைமை அதை குறித்த கண்ணீர், சாப்பாட்டுக்கு வழியில் அதை குறித்த கண்ணீர். எவ்வளவு காரியத்திற்காக கண்ணீர் வடிக்கிறோம். இல்லை என்கிற கண்ணீர், தரித்திரத்தினால் கண்ணீர். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, இங்கே பரலோகத்திலே உங்களுடைய கண்ணீர்கள் யாவும் துடைக்கப்படும். இங்கே பரலோகத்திலே உங்களுடைய கண்ணீர் யாவையும் துடைக்கப்படும் என்று சொல்லுகிறார். அதே பரலோக ராஜ்யத்தில் பைபிள் சொல்லுது, இனி அங்க மரணம் இல்லை. ஹல்லேலூயா. பாவம் மனுஷன் இந்த உலகத்திலே பாவம் செய்த பாரினாலே அவன் மரணத்தை பெற்றுக்கொண்டான். ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிற தேவ பிள்ளைகளுக்கு ஹல்லேலூயா, பரலோகத்துக்கு போன பிறகு அங்கே இனி உங்களுக்கு மரணம் என்கிற ஒரு காரியத்தை கொடுத்து நீங்க பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது துக்கம் அல்ல. நம்ம பாடினோம், துக்கம் எல்லாம் மாற்றிடுவா, துயரம் எல்லாம் மாற்றிடுவா. பரலோகத்தில் உங்க துக்கம் ஒழிந்து போகும். அல்லேலூயா. அங்கே யார் இருப்பா தெரியுமா? இயேசு. அவரை பார்க்க 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 துக்கம் ஒழிஞ்சு போகும். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லவா? அநேக தேவ பிள்ளைகள் உங்கள் இருதயத்தில் நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. அநேக தேவ பிள்ளைகள் வீட்டில் வரும்போது துக்கத்தோடு வருவாங்க. ஆனால் தேவ சமூகத்தில் வந்து இந்த ஆராதனையில் கலந்த பிறகு அவங்க துக்கம் மாறிடும். மூஞ்சி இம்முன்னு இருக்கும். ஆனால் ஆராதனை முடித்தோடனே சிரித்து எல்லார்ட்டையும் சந்தோஷமாக பேசுவாங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உணர்ந்திருக்கீங்களா? அப்போ தேவ சமூகத்தில் வரும்பொழுதே உங்கள் துக்கம் மாற்றப்படுதுன்னா
அந்த பரலோக ராஜ்யத்தில் உங்களுடைய துக்கம் மாற்றப்படுவது எவ்வளவு பெரிதான காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை நான் பக்தன் சொல்கிறார், துன்பம் கண்ட நாட்களுக்கு மேலாக உன்னை மகிழ்ச்சியாக்குவார். நீ இழந்து போனதை எல்லாம் ரெட்டிப்பா தந்திடுவா. இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் என் ஆண்டவர் ரெட்டிப்பாய் தருக வல்லமை உள்ள ஆண்டவராக இருக்கிறார். அங்க வருத்தம் இல்லை. அடுத்து 6வது வசனம் சொல்லுகிறது, அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்வாவும் ஓமேகாவும் ஆதியும் அந்தமா இருக்கிறேன். தாகமா இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். உங்களுக்கு இங்க பாருங்க, திருமணம் நடக்கும் பொழுது மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பொண்ணு வீட்டுக்கு போயாச்சுன்னா போன உடனே ஒரு கிளாஸ் சர்பத்து தருவாங்க. இப்போ உள்ள பழக்கம் அப்படித்தானா? எங்கள் விசுவாசிகள் வீடு விசிட்டிங் போகும்போது ஒரு வீட்டில் சாயை தருவாங்க, ஒரு வீட்டில் தேயிலை தருவாங்க, ஒரு வீட்டில் தண்ணி தருவாங்க, ஒரு வீட்டில் ஜூஸ் தருவாங்க. இப்படியெல்லாம் நாங்கள் வாங்கி குடிக்கிறோம். அப்போ நல்ல கவனிங்க, இங்கே குடிக்கிறதான ஜூஸுக்கும் இங்கே குடிக்கிற பச்சை தண்ணிக்கும் தேயிலைக்கும் டீக்கும் தாகம் இதுவரைக்கும் தீரவே இல்லை. தாகம் தீரவே இல்லை. ஆனால் என் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் போனீங்கன்னா இங்கே பைபிள் சொல்லுது, தாகம் வராத அளவுக்குள்ள ஜீவ தண்ணீரை ஆண்டவர் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நீங்கள் அதை யோவான் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது சமாரியா ஸ்திரியை குறித்து ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இந்த சமாரியா ஸ்திரியை குறித்து வாசிங்க பார்க்கலாம். நீ ஏவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்ப. அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, இயேசு ஊழியம் செஞ்சுட்டு வர்றாரு, களைப்பா, அவருக்கு பசி உண்டாகுது. சீசர்ல சொன்னோன்னு அவங்க சாப்பாடு வாங்க கிராமத்துக்குள்ள போயிட்டாங்க. கிணத்தட்டையில் உட்கார்ந்து இருக்கிறாரு. அங்க சமாரியா ஸ்திரீ, அவளுடைய வாழ்க்கையினுடைய நிலைமை குறித்து நீங்கள் படிக்கும் பொழுது பாருங்கள், 5 திருமணங்கள், 5ம் அவளுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கல, ஒரு தெளிவான சந்தோஷத்தை கொடுக்கல. இப்போ 6, அதுவும் ஒரு உருப்படாத ஒரு கேஸ், மனுஷனால புறக்கணிக்கப்பட்ட நிலைமை. உச்ச நேரம் 12 மணி நேரத்துக்கு யாரும் எங்கேயும் தண்ணி கோர என்ன செய்ய மாட்டாங்க, போக மாட்டாங்க. நான் கேட்டிருக்கிறேன், எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, எங்கள் பாட்டி சொல்லியிருக்கிறாங்க, ஸ்கூலில் 12 மணிக்கு பிறகு 1 மணி வரைக்கும் வெளியே எங்கே என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது, காற்று கருப்பு அண்டிரும் அப்படின்னு சொல்லி அதை கேள்விப்பட்டிருக்கேன். அந்த நினைவு வருது. அப்படி அநேகர் பயந்த நிலைமையில் இருப்பாங்க, போக மாட்டாங்க. இன்னைக்கு தான் அப்படி இல்லை, சகஜமாக போகிறாங்க. அப்போ அவளுடைய நிலைமையை குறித்து அவளுக்கு தெரியும். நான் ஆட்கள் இருக்கும்போது என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. போனால் என்ன குறித்து பலதும் பேசுவாங்க. இப்போ வாரா பாருங்க, தண்ணி கோரத்துக்கு ஆரம்பிக்கிறா. ஏசு சொல்றாரு, எனக்கு தண்ணி தருவியா, எனக்கு தாகமா இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவள் உடனே சொல்றா, அல்லேலூயா, நீர் யூதர், நான் சமாரிய ஸ்திரீ, நமக்கு 2 பேருக்கும் சம்பந்தமே என்ன செய்யாது, கலக்கப்பட முடியாது, சம்பந்தமே இல்லை. நீர் யூதனா இருக்க ஒரு ஸ்திரீகிட்ட பேசலாமா, பேசலாமா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி என்கிட்ட பேசுவீரு, நீ ஒரு ஆம்பளை இல்லையா, என்கிட்ட எப்படி பேசுவீரு கேட்குறா. உடனே அவருக்கு காரியத்தை சொல்லிட்டு கடைசியில் சொல்கிறாரு, நான் கேட்குறேன், நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? நான் யாருன்னு தெரிஞ்சிருந்தேன்னா நீ எங்கிட்ட கேட்டிருப்ப. நான் தர தண்ணி ஒரு நாளும் உனக்கு தாகம் வரவே செய்யாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு தண்ணீருக்காக எவ்வளோ கஷ்டப்படுறோம். போர் போடுறது 1.25 லட்சம் ரூபா ஆகுது. ஆகுதா, ஆகுதா? போர் போட்ட பிறவும் தண்ணி ஒழுங்கா என்ன செய்யல, போர்ல வரல, உப்பு தண்ணியா இருக்குது, பாசி பிடிக்குது தண்ணியில. அதனால வாட்டர் ஃபில்டர் வைக்கிறோம், எவ்வளவு செலவு. ஆனா அங்க போனீங்கன்னா போரும் போடண்டா, கிணறும் வெட்டண்டா, ஃபில்டரும் வைக்கண்டா, வடிகட்டவும் வேண்டாம், ஜீவ தண்ணி ஒருக்கா குடிச்சா போதும். சிலருடைய நாக்கு ஐயோ அப்படி குடிச்சா குழம்போல் அப்படி டேஸ்ட் பண்ணது நாக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இது தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற ஆசீர்வாதம், பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே போய் வாங்கிக்கிடுங்க. அடுத்து 7வது வசனம் சொல்லுகிறது, ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுகந்தரித்துக் கொள்வான். ஜெயங்கொள்ளுறவன் என்ன?
ஜெயம் என்றால் உலகத்தின் மேல் ஜெயம், பிசாசின் மேல் ஜெயம், ஆசை இச்சைகள் மேல் ஜெயம், மாம்ச பிரகாரமான வாழ்க்கையின் மேல் ஜெயம். இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் இருக்கிறது. இந்த காரியங்களில் எல்லாவற்றிலும் நீங்க ஜெயம் எடுத்தீங்கன்னா, இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், பைபிள் சொல்லுகிறது, அவர் நமக்கு தேவனாக இருப்பார், நாம் அவருக்கு குமாரன், அதாவது பிள்ளைகளாக இருப்போம். அதுக்கு அடுத்து வாசிங்கள், 11வது வசனத்தை வாசிங்கள் பார்க்கலாம். அதன் பிரகாசம், நமக்கு கொடுக்கப்படுகிற அந்த தேசத்தினுடைய பிரகாசம் மிகவும் விலை உயர்ந்த ரத்தின கல்லை போலவும் வஜ்ர கலவை போலவும் இருக்கிறது. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இங்கே விலை உயர்ந்த 12 கற்களை குறித்து பைபிள் சொல்லுகிறது. இன்னைக்கு பாருங்கள், இந்த ஆசீர்வாதத்தை, இப்படிப்பட்டதான கல்லை விலைக்கு வாங்கணும்னா ஒரு மனுஷன் கோடீஸ்வரனா இருப்பான். அவன் தனக்குள்ளதை எல்லாவற்றையும் விட்டு என்ன செய்வானா, அந்த கல்லை என்ன செஞ்சிருவான், அந்த பொக்கிஷத்தை விலைக்கு வாங்கிடுவான். அது பைபிளே அந்த சம்பவங்கள் நமக்கு தெளிவாய் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போ பாருங்க, இன்னைக்கு இந்த உலகத்தில் அந்த கல்லை, அந்த விலை மதிப்பற்ற கல்லை வாங்குறதுக்கு அவன் கிரயம் கொடுக்கிறான். அன்னைக்கு ஹல்லேலூயா நமக்கு அந்த ஆசீர்வாதங்களை தரதுனால இன்னைக்கு நம்ம கிரயம் கொடுத்துட்டே இருக்கிறோம். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இதெல்லாம் கிரயம். ஒழுங்கா வந்தவரவும் பாஸ்டர் என்ன திட்டுறாரு, கிரயம். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 6 மணிக்கே எழுமணும் பாஸ்டர், 4 மணிக்கே எழுமணும் பாஸ்டர், புருஷனை குளிப்பாட்டி பிள்ளையை குளிப்பாட்டி எப்படி எல்லாமோ ஓடி எடுத்து ஒரு 10 நிமிஷம் லேட் ஆகி போச்சு. ஆனா தீட்டுன்னு தீட்டுறிய எங்க நிலைமையில இருந்து பார்த்தாதான் எங்க கஷ்டம் தெரியும். சாக்கு போக்கு சொல்லப்படாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்கூல்ல ஒரு டீச்சர் வேலை கிடைச்சது. ஹெட் மாஸ்டர்கிட்ட போய் சொல்லுவீங்களா? இப்படி நான் சொல்லுவேனா, சார் என் பிள்ளைகளை எல்லாம் பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டது சொல்லுவேனா? ஒரு நாள் சொல்லலாம், 2வது சொல்லலாம், 3ஆவது நாள் சீட்டு கிழிஞ்சிரும். அது மட்டும் தெரியுது இல்லையா? பரலோகத்துக்குங்களையும் சீட்டு கிழியும் சில நேரங்களில். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்போ பரலோகத்துக்கு நம்ம என்ன செய்யணும், போகணும். அதைத்தான் வேதவசனம் சொல்லுகிறது. இங்கே அந்த பரலோகத்தினுடைய நிலைமை குறித்து சொல்லப்பட ரத்தின கல்லாக இருக்கும், பளிங்கொழியில் உள்ள வஜ்ரக்கல்லாக இருக்கும். அதுக்கு அடுத்து நீங்கள் 12-13 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அதுக்கு பெரிதும் உயரமுமான மதில் இருக்குமா, கிழக்கே 3 வாசல் இருக்குமா, வடக்கே 3 வாசல், தெற்கே 3 வாசல், மேற்கே 3 வாசல், ஆக 12 வாசல் அதுக்கு இருக்குமா. வாசலின் அருகே 12 தூதர்கள் இருந்தார்கள். அந்த வாசல்களின் மேல் கொஞ்சம் நிறுத்தி வாசிங்க. எழுதப்பட்டிருந்தன. நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதித்திருந்தன. நகரத்தையும் அதன் வாசல்களையும் மதிலையும் 18வது வசனத்தை வாசிங்க. 18வது வசனம். அதன் மதில் வஜ்ரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது. நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? மதில் எப்படி கட்டுவோம்? கருங்கல் வச்சு கட்டுவோம். அதுக்கு மேலே செங்கல் வச்சு கட்டுவோம். செங்கலுக்கு விலை இப்போ ஏறி போயிடுச்சு நாளுக்கு நாள். இப்போ 12 ரூபாயா, 10 ரூபா 12 ரூபா அப்படி இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ணிட்டோம், சிமெண்ட் கல்ல வாங்க தொடங்கிட்டோம். அதுக்குள்ளேயும் ஓட்டை போட்டு கட்டுவோம். நம்ம எவ்வளோ புத்திசாலி. ஹல்லேலூயா. அதுக்குள்ளேயும் ஓட்டை போட்டு கட்டுவோம். அப்படியாவது கொஞ்சம் காசு மிஞ்சட்டம், சைனா ப்ராடக்டை போல. ஹல்லேலூயா. ஆனால் இங்கே அப்படி இல்லை. அதன் மதில் வஜ்ரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது. இப்போ இன்னைக்கு பாருங்கள், நல்ல கவனிங்க. இன்னைக்கு ஒரு கல்யாண வீட்டில் போனால் அந்த கல்யாண வீடு, பணக்கார கல்யாண வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா சீரியல் ஒளியில் எப்படி மின்னும், நம்முடைய இருதயத்தை கவருகிறதா? அதை பார்க்கல. அங்கே சீரியலும் இல்லை, லைட்டும் இல்லை. இந்த கல்லுனால் கட்டப்பட்டிருக்கிறதுனால அது பளிங்கு கூப்பான சுத்த பொன்னாக இருக்கிறது. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி இருக்குதா? சுத்த பொன்னாக இருக்குதான். அடுத்த வசனத்தை வாசிங்க சிஸ்டர். அஸ்திபாரங்கள் சகலமும் இரத்தின கல்லினால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது.
முதலாம் அஸ்திவாரம் வஜ்ரக்கல், ரெண்டாம் அஸ்திவாரம் இந்திரநீலம். சரி, இதை வீட்டில் போய் நீங்கள் வாசிக்கணுங்க. அப்போ இங்கே பாருங்க எத்தனை வாசல் இருக்கான்? 12 வாசல். இந்த உலகத்தில் இருக்கிறதான சிஎம்முக்கு கூட 3 அடுக்கு பாதுகாப்பு தான். எத்தனை அடுக்கு பாதுகாப்பு? பக்கத்தில் இருக்கவங்கள சொல்லுங்க, அவங்கள பார்த்து சொல்லுங்க, கேட்டியா? இங்கே இருக்கிற சிஎம்முக்கு கூட, பிரதமருக்கு கூட 3 அடுக்கு பாதுகாப்பு தான். ஆனால் நமக்கு, கையை பிடிச்சு சொல்லுங்க, நமக்கு 12 அடுக்கு. ஒரு எறும்பு கூட உள்ள நுழ முடியாது. ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை வச்சுக்கிட்டு வா வான்னு கூப்பிடுறாரு. நாம் என்ன செய்கிறோம்? இல்லை, நான் வரமாட்டேன்னு சொல்கிறோம். ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு உலகம் முக்கியம், எனக்கு பிள்ளைக்கு கல்யாணம் முக்கியம், எனக்கு பிள்ளைக்கு படிப்பு முக்கியம், எனக்கு நான் போன 4 சொந்த பந்தங்கள்கிட்ட அப்படி தலை நிமிர்ந்து ஜிம்முன்னு நிற்கணும், எனக்கு அது முக்கியம். உன் வெள்ளச்சீரியே வேண்டாம், உன் பைபிளும் வேண்டாம். ஒரு அலையிலையோ சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பரலோகத்தின் அனுபவங்களை அறிந்தால், அடிக்கடி ஒரு பழமொழி சொல்லுவேன், சீனி கலங்க தின்ன பண்ணி செவி அறுத்தாலும் நிற்காது, அது திரும்ப திரும்ப வரும். இந்த பரலோகத்தின் அனுபவத்தை ஒரு மனுஷன் உணர்ந்துட்டான்னா, நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன் ஒரு காரியம். ஆண்டவரே, எல்லாரும் சொல்கிறாங்கப்பா, ஆண்டவர் என்னை கூட்டிகிட்டு போய் நரகத்தை காட்டி தந்தார், ஆண்டவர் என்னை கூட்டிகிட்டு போய் பரலோகத்தை காட்டி தந்தார் அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. கேட்கும்போது கொதியாக தான் இருக்கப்பா, ஒரு நாள் என்னை கூட்டிகிட்டு போக மாட்டிங்களாப்பா? எனக்கு ஒரு ஆசை உண்டு பாருங்க, சபை இப்படி பெருசாக கட்டணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இதை பார்த்தா ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே நீ பரலோகத்தை ஒரு நாள் காட்டி தந்துட்டுனா அதை பார்த்தா இந்த ஆசை எல்லாம் போயிடும். அதுக்கு அடுத்து நான் ஜெபம் பண்ணுவேன், சீக்கிரத்தில் என்ன அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, நான் இயேசுவோடு கூட இருக்க எனக்கு ஆசை. ஆனால் நான் இருக்கிறது எனக்கு தெரியுமா? நான் இருந்தால் உனக்கு சபைக்கு பிரயோஜனமாக இருக்கும். 4 ஆத்துமாக்களை கூட போய் கூப்பிடுவேன், சிஸ்டர் வந்துடுங்க, சிஸ்டர் பிரதர் வாருங்க, சிஸ்டர் வாருங்க பிரதர். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். 2 வாரமாக போனேன் நானும் ஜஸ்டின் பிரதர்மா, 2 வாரமாக போனேன் வீடு வீடாட்டு. நிறைய பேர் வருவேன்னு சொன்னாங்க. நம்பி இருந்தேன், அழுகே வந்துட்டு. ஏன்? இவங்களுக்கெல்லாம் பரலோகத்தை பற்றி தெரியாது. இன்னைக்கு வந்திருந்தேன்னா பரலோகத்தில் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி என்ன செஞ்சுருக்கோம்? தெரிஞ்சிருக்கோம். அவங்களுக்கு உலகம் முக்கியம், உலகம் முக்கியம். இதே மாதிரி தான் ஒரு மனுஷன் கல்யாணம் ரெடி பண்ணார், மகனுக்கு விருந்தை ரெடி பண்ணிட்டு எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்தாரு. ஒருத்தன் என்ன சொன்னான் தெரியுமா? நான் கல்யாணம் இப்போ தான் பண்ணினேன், அதனால் மாமியார் வீட்டுக்கு. ஒருத்தன் சொன்னால் 2 மாடு வாங்கினேன், இனிதான் பல்ல பிடிச்சி பார்க்கணும். மாடுக்கு பரமண்டே போக வேண்டியதான். ஒரு அள்ளியில சொல்லுங்க பார்க்கலாம். அவன் கல்யாண விருந்துக்கு தகுதியுடையவனாக இல்லை, போகல. எஜமான் கூப்பிட்ட போது சாக்கு போக்கு சொன்னான். இன்றைக்கி நம்மளை எப்படி சொல்கிறோம்? சாக்கு போக்கு சொல்கிறோமா? சாக்கு போக்கு சொல்கிறோம். பிரதர் 3 நாள் எழுப்புதல் கூட்ட வச்சேன், இல்லை ஏன் பிரதர் 1 நாள் கூட வரல? அண்ணா வேலை அண்ணா, 6 மணிக்கு முடியல. என்னைக்கும் 6 மணிக்கு முடியாது, இன்னைக்கு 8 மணி ஆச்சு அண்ணா. உண்மையாக உனக்குள்ள ஒரு ஆவிக்குரிய சிந்தை இருந்ததுன்னா இப்படிப்பட்ட எண்ணம் வராது. பிரதர் ஏன் வரல? சும்மா. எப்படி? சும்மா. இவ்வளோ பணம் செலவாகுது, ஒரு கூட்டத்தை நடத்த எவ்வளோ கஷ்டப்படுறேன், ஒரு கூட்டத்தை நடத்த எவ்வளோ பட்டினி கிடக்கிறேன் தெரியுமா, எவ்வளோ உபவாசம் இருக்கிறேன் தெரியுமா? நிச்சயமாக எனக்கு தெரியும். நான் பண்ணுற உபவாசம் என் மனைவிக்கும் என் பிள்ளைகளுக்கும் மட்டும் நான் பண்ணியிருந்தேன்னா அதுக்கு நிலைமையே வேறு. சில நேரங்களை அவங்கள கூட நான் மறந்துடுவேன். என் ஜனத்தை ஆசீர்வதி ஆண்டவரே, என் ஜனத்தை ஆசீர்வதி ஆண்டவரே, உலக பிரகாரமாய் வாழ்க்கைக்கு தேவையான நன்மைகளை கொடுங்க. ஆனால் அங்கே அவங்க இழந்துடக்கூடாது, பரலோகத்தை அவங்க இழந்துடக்கூடாது. அதுதான் என்னுடைய சிந்தை உங்கள் எல்லாருக்குள்ளும் உருவாவதாக. ஆண்டவர் அதற்கு உதவி செய்வாராக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அடுத்ததாக 20வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். ம் ம் ம்
சரி, 24வது வசனத்தை 23வது வசனத்தை வாசிங்க. நகரத்துக்கு வெளிச்சம் கொடுக்கறதுக்கு அங்கே சூரியன் இல்லை, சந்திரனும் இல்லை. நல்ல கவனிங்க, உலகத்தை கொண்டு யோசித்து பாருங்க. ஓசன் படலாம், ஓட்ட விழுந்துட்டான். இப்போ அதன் தாக்கத்தினால வெயில் பயங்கரம் அடிக்குது. ஆனால் பைபிள் சொல்லுது, சூரியன் தன்னுடைய ஒளி என்ன செய்யாதான், கொடுக்காதான். சந்திரன் அதனுடைய ஒளி என்ன செய்யாதான், கொடுக்காதான். அந்த காலம் வருதான், இந்த உலகத்தை ஆண்டவர் அழிக்கிறதுக்கு வச்சிருக்கிறார். அவரே சொல்லிட்டாரு, இந்த பூமி வந்துருகி சாம்பல் ஆகுதே, சிந்தித்து மனந்திரும்பி அவரை அண்டிக்கொள். இந்த பூமி வந்துருகி சாம்பல் ஆகுதே, சிந்தித்தும் மனந்திரும்பி அவரை அண்டிக்கொள். அல்லேலூயா. இந்த பூமி வந்துருகி சாம்பலாக போகுது. இன்னைக்கு நீ சிந்தித்து மனம் திரும்பி நீ அவரை அண்டிக் கொள்ள வேண்டியது பெரிய பாக்கியமாயிருக்கிறது. அல்லேலூயா. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? அங்கே சூரியனும் இல்லை, அங்கே சந்திரனும் இல்லை, தேவனே பிரகாசிப்பா. ஆட்டுக்குட்டியானவரே விளக்காயிருக்கிறது, அவர் தான் பிரகாசிப்பார். அடுத்து சொல்லப்பட்டிருக்க, ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அது மட்டுமல்ல, அங்கே ராக்காலம் இல்லாதபடினால் அதன் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதில்லை. இன்னைக்கு பிள்ளை வெளியே வந்துருவான்னு சொல்லி கதவை போட்டு சர்ச்சை போட்டு சொல்கிறேன். நம்மளும் அப்படி தான் சொல்கிறோம். கள்ளம் என்ன சொல்லி வந்துடுவான், கதை வந்து போட்டுட்டு வரலாம், போகாத என்னல சொல்கிறோமா? இன்னைக்கு மனுஷன் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி பெரிய மிலிட்ரி மேனை வைக்கிறான், அவனையும் சுட்டு கொண்டுறாங்க. சரி, மனுஷன் தான் சுட்டு கொண்டுறான்னா, பெரிய டாபர்மேன் சிங்கத்தை போலப்பட்ட நாயை வளர்த்தான். நாய்க்கு பிஸ்கட் போட்டோன்னு அது பிஸ்கட் சாப்பிட போயிடுச்சு. இப்போ 3வது கட்டம் கேமரா. எப்படி எல்லாத்தையும் களவண்டுட்டு கொண்டுட்டு போன பிறகு யாருன்னு கண்டுபிடிக்கிறது, பாதுகாப்புக்கு இல்லை. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் பரலோகத்தில் கள்ளம் இல்லை. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. மனசு தோணுதா போகணுன்னு? மனசு விரும்புதா போகணுன்னு விரும்பணும். விரும்புகிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. யாரெல்லாம் அங்கே போக மாட்டாங்க தெரியுமா? 27 சொல்லுது, தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிற ஒன்றும் அதில் பிரவேசிப்பது இல்லை. திரும்பவும் சொல்றேன், தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பது இல்லை. இது ஒரு காரியம். அடுத்த காரியம், ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதிலே பிரவேசிப்பார்கள். பரலோகம் போனா உங்க பேர் இருக்கணும். இன்னைக்கு நான் சொல்றேன், பாரம்பரிய சபையினுடைய ஒழுங்கு, இந்த சபைக்கு ஒரு ஒழுங்கு இருக்கு. ரெஜிஸ்டர்ல பேரு இருக்கணும். ஒரு சகோதரி தெரியும், நான் போய் சேரணும் 50,000 ரூபாய் கேட்குறாங்க, 50,000 ரூபாய் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. இப்போ 50,000 ரூபாய் கட்டி என்ன செஞ்சாச்சு? சேர்ந்தாச்சு. ஆவிக்குரிய சர்ச்சில் போய் 10 ரூபா காணிக்க போட முடியாது. இல்லை, 10 ரூபா காணிக்க போட நான் சொல்ல மாட்டேன் என் வாயால். ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அதனால் உனக்கு என்ன லாபம்? உனக்கு நல்ல வேலை கிடைக்கும், அடக்கம் பண்ணுறதுக்கு இடம் கிடைக்கும், நல்ல சம்பந்தம் வரும், நிறைய நகை போடுவான், லட்சக்கணக்கில் தருவான். சூப்பர். உலகத்தில் என்ன செஞ்சிடலாம்? ஜாம்னு வாழ்ந்துடலாம். ஒரு நாள் சொல்லுவாங்க, சமயமாம் ரதத்தில் நான் பாட்டும் பாடுவாங்க. நான் பார்த்துருக்கிறேன். இறக்கும்போது பீளா உண்ட மாலையே புகலிடம் தாருமே, உன்னை மண்ணுக்கு மண்ணாகவும் சாம்பலுக்கு சாம்பலாகவும் புழுதிக்கு புழுதியாகவும் உன்னை நான் ஒப்பு கொடுக்குறேன். அதோட அவிய டாட்டா கட்டிட்டு போயிடணும். பெரிய பாஸ்டர் எப்படி பெரிய பெரிய ஆளை பணம் கொடுத்து கொண்டு வந்து அடக்க ஆராதனை சூப்பராக நடத்திடலாம். ஆனால் நீ எங்கே போன தெரியுமா? கொஞ்ச நேரம் கழிச்சு சொந்தக்காரன் எல்லாம் அழுதுட்டு வந்து ஒரு ஸ்லாப்பை கொண்டு நீ ஒரு நாளும் எழும்பப்படாதுன்னு மேலே வைப்பான். அதில் ஒரு வசனமும் ஒரு சிலுவையும் இருக்கும். நல்ல போராட்டத்தை நீ என்ன போராட்டம் போராடன்னு உனக்கு மனைவிக்கும் பிள்ளைக்கும் தான் தெரியும். வரலையே சொல்லுங்க பார்க்கலாம். குடிகாரனுக்கும் வடிகாரனுக்கும் விபச்சாரக்காரனுக்கும் வேசிதனக்காரனுக்கும் கள்ளனுக்கும் பொய்யனுக்கும் எல்லாருக்கும்
நான் சொல்லிட்டேன், யாராவது ரட்சிக்கப்பட்டு பின்மாற்றத்தில் போய் உங்கள் வாழ்க்கை முடிஞ்சுன்னா கூலி ஆளை கொண்டு வருவேன் தவிர நான் அங்கே பிரசங்கமோ ஜபமோ பண்ண மாட்டேன். புரிஞ்சுச்சா? உங்களுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறது எதுக்கு தெரியுமா? நீங்கள் என்ன செய்யணும்? அங்கே வரணும். ஓட்டத்தை ஆவிக்குரிய ஓட்டத்தை ஆவியில் தொடங்குனீங்க, நீங்கள் முடிக்கும் போது நான் தைரியமாக வந்து சொல்லணும். உங்களை குறித்து நான் நல்ல சாட்சி சொல்லணும். அதே போல் என்ன குறித்து என்ன செய்யணும்? நல்ல சாட்சி சொல்லணும். உங்களுக்கு நேரம் தருவாங்க. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லி இருக்குது, ஆண்டோட கேட்டிருக்கேன். ஆண்டோட நான் சாதிச்சுட்டு தான் என்ன செய்யணும்? கண்ணை மூடணும். இந்த 22 நாள் உபவாச ஜெபத்துக்கு பிறகு சாவப்படாது. கொஞ்சத்தை ஆதாயப்படுத்தணும். இந்த சியோன் மலை பகுதியில் காட்டுக்குள்ளே கிடக்குறேன்னு சொல்கிறான். எங்கே கிடக்குறேன்? காட்டுக்குள்ளே கிடக்குறேன். இது டவுனாக மாறணும். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். சில சாஸ்திரம் படித்தவங்க வந்து சொல்கிறாங்க, பாஸ்டர் 8 அடி மண் கொஞ்சம் கூட என்ன செஞ்சுருங்க, எடுத்தாலும் அந்த வீட்டுக்கு முன்னேற்றம். ஏன் முன்னேறான்னு பார்ப்போம். அல்லேலூயா. இவன் பள்ளத்துக்குள்ளேயே சபையை கட்டியிருக்கிறான். ஒரு நாள் இவன் என்ன செய்ய மாட்டான்? எழும்ப மாட்டான். பார்ப்போம் அதையும். அல்லேலூயா. எனக்கு ஆசை அவரு. அல்லேலூயா. நான் பள்ளத்துள்ள கிடக்கிறதும் கிடக்காததும் அவருக்கு கையில் இருக்கு. ஐயா விருப்பத்தின்படி வரல, விரும்பி ஊழியம் செய்ய வரல, ஆனா இப்ப விரும்பி செய்கிறேன். அல்லேலூயா. நான் சாவம் என்ன ஒரு கூட்டத்தை ஆதாயப்படுத்தணும், சாதிக்கணும் சொல்லியிருக்கிறேன். மனைவிட்ட சொல்லியிருக்கிறேன், ஏஞ்சல் பாஸ்டரையும் சொல்லியிருக்கிறேன். செத்தா பாக்ஸுங்கிறது அங்கே வர வைக்கணும். கன்வென்ஷனுக்கு எப்படி பாக்ஸ் வைப்போமோ அங்கே வரைக்கும் பாக்ஸ் வைக்கணும். இங்கே சொல்கிற சத்தம், நான் என்ன படுத்தி சொல்கிற சாட்சி எல்லாம் என்ன செய்யணும்? அங்கே கேட்கணும். எல்லா விசுவாசையும் சொல்லணும். இந்த வைராக்கியெல்லாம் உங்களுக்குள்ளே வராதா? சீக்கிரமாக சர்ச்சை நிரம்பிடும். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷத்தை சேர்த்து வையுங்கள். இங்கே பேங்கில், திங்கள் சந்தையில் ஒரு பேங்கில் பவுனு வச்சாங்க, அடை வச்சுட்டு போனாங்க. மீட்டு வரும் பொழுது 3 நாள் சங்கிலியை வெட்டி எடுத்துருக்கான். இப்போ பேங்கில் கூட பாதுகாப்பு இல்லை, ஆனால் ஒரு இடத்துல பாதுகாப்பு. உங்கள் பொக்கிஷத்தை நீங்கள் அங்கே சேர்த்து வச்சிங்கன்னா அங்கே பாதுகாப்பு. கள்ளன் திருட மாட்டான், பூச்சி அரிக்காது. வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்களா? அல்ல, ஒரு பாவப்பட்ட குடும்பம் எப்படியாவது ஒரு வீட்டை கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் கூலி வேலை செய்து ஒரு ரங்கு பெட்டியில் 5 லட்சம் ரூபாய் கூட்டி வச்சாங்க. அந்த ரூபாய் ஒரு வாரம் தான் அவங்க பார்க்கல. போய் அந்த ரூபாயை எடுத்து பார்த்தா எல்லா ரூபாயும் செதல் அடிச்சு போச்சு. அழுறாங்க. நான் கஷ்டப்பட்டு ஒழுங்கா சாப்பிடாம கொஞ்சம் கொஞ்சமா குருவி சேர்க்கிறது போல நான் சேர்த்து வச்சேன், இப்படி ஆகிட்டு சொல்லி கண்ணீர் விட்டு கதறுகிறார்கள். இந்த உலகத்தில் இப்படிதான் நடக்கும். அல்லேலூயா. நீங்க ஊழியங்களுக்கு செய்கிறது அங்க பிரதிபலன் வரும். அல்லேலூயா. பாவப்பட்டவங்களுக்கு சாப்பாட்டுக்கு ஹெல்ப் பண்றது அங்க வரும். வீடு இல்லாதவங்களுக்கு வீடை ஏற்படுத்துவதற்கு உங்களால் செய்கிற முயற்சி அங்க பிரதிபலன் வரும். ஆண்டவருக்காக இழந்து போறதுனால அங்க பிரதிபலன் கிடைக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். எந்த சபையிலையும் நம்ம பேர் இருக்கணும்னு நீங்க என்ன செய்யாதீங்க, விரும்பவே செய்யாதீங்க. எந்த சபையிலையும் இங்க பேர், இது ஒரு கண்துடைப்புக்கு தான். இந்த சபையில் இருக்கிறது எவனாவது வந்தா கணக்கு கேட்கணும். மேலான அதிகாரத்துக்கு கீழ்ப்படிய மட்டும்தான். இந்த பரலோகத்தில் இருக்கு, இந்த பேர் இருக்குன்னு பரலோகத்துக்கு போயிருக்கணும்னு நினைச்சிடப்படாது. எப்போ தெரியுமா உங்க பேர் பரலோகத்தில் எழுதப்படும்? அங்கே இயேசு புஸ்தகத்தை வச்சிருக்கிறாரு, ஞாபக புஸ்தகம் வச்சிருக்கிறாரு. ஞாபக புஸ்தகம், அந்த புஸ்தகத்தில் நீங்க செய்த எல்லா காரியங்களையும் ஆண்டவர் எழுதி வச்சிருப்பாரு. இந்த பிரதர் இந்த நபருக்கு இத்தனை ரூபாய் ஹெல்ப் பண்ணி இருக்கிறாரு, இந்த நபருக்கு சாப்பாடு இல்லை, அன்னைக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கிறாரு, எல்லாத்தையும் ஆண்டவர் எழுதி வச்சிருப்பாரு. அதுக்குரிய பிரதிபலன் அங்கே போனோன்னு என்ன செய்வாரு? தருவார். நாம் செஞ்ச அநேக உதவிகளை நம்ம மறந்துட்டோம். யோசித்து பாருங்க, அநேக உதவிகளை மறந்துட்டோம். அவர் மறக்கல, எழுதி வச்சிருக்கிறார். இன்னொரு புஸ்தகம் இருக்கிறது, ஜீவ புஸ்தகம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப 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 முக்கியம். ஜீவ புஸ்தகம். இந்த இடத்துல உங்க பேரை எழுதணும், உங்க பேரை எழுதணும். இங்க நான் ஒரு ஞானஸ்தான படிப்பு பதிவேடணும்னு வச்சிருக்கிறேன். அதுல எப்படின்னா, இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன், பணத்துக்காகவோ பொருளுக்காகவோ யாருக்கு கட்டாயத்தின் பேரலாக இந்த சபையில் நான் ஞானஸ்தானம் எடுக்கல, என்னுடைய முழு விருப்பத்தின்படி நான் எடுக்கிறேன்னு சொல்லி ஒரு சைனை வாங்கிட்டு தான் அவங்களை கொண்டு என்ன செய்வேன், அது என்னுடைய பாதுகாப்புக்காக. இன்னொரு நாள் இல்லை பாஸ்ட் தெரியாமல் என்ன பிடிச்சி முக்கிட்டான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தா பரவு
அதுவும் குழப்பம். அதனால என்னுடைய சேஃப்டிக்காக ஒன்று இருக்குது. அதனால அங்கே பேர் எழுதப்பட்ட உடனே அங்கே போகணும் என்ன செய்யப்படாது, நினைக்கப்படாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் உங்கள் பேர் எப்போ பரலோகத்தில் எழுதப்படும் தெரியுமா? நீங்கள் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுப்பீங்க பார்த்தீங்களா, தண்ணிக்குள்ளே இறங்குவீங்க பார்த்தீங்களா, இறங்கி பாஸ்ட்டு கேட்பார், உன் பேர் என்ன? என் பேர் இந்த பேர். ஹல்லேலூயா சொல்லுவார். இந்த பேரை சொல்லி சர்ஜன் ஆகிய நீ ஆண்டவரை விசுவாசிக்கிறியான்னு கேட்பாரு. நம்ம உடனே சொல்லுவோம், நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இந்த ஆண்டவராக இயேசு இந்த உலகத்தில் வந்து உனக்காய் பல பாடுகள் பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டா, விசுவாசிக்கிறியா? அவன் சொல்லுவான், நான் விசுவாசிக்கிறேன். அவர் திரும்ப மேலே போயிருக்கிறா, உனக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஒரு வீட்டை கட்டி கொண்டு இருக்கிறா, திரும்ப வந்து உன்னை கூட்டிகிட்டு போவார். விசுவாசிக்கிறியா? விசுவாசிக்கிறேன். நம்ம சபையில் இந்த 3 கேள்வியும் தான். இன்னொரு சபையில் போய் பார்த்தேன், ஒழுங்கா தசமபாகம் கொடுப்பியா? கொடுப்பேன். இந்த சபையில் சாவி வரைக்கும் நிற்பியா? நான் நிற்பேன். இதெல்லாம் கேட்பாங்க. நான் உங்கள்கிட்ட காணிக்கும் கேட்கல, ஒன்றும் கேட்கல, வந்தால் மட்டும் போதாப்பா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வந்து வாரம் வாரம் சொல்கிற பிரசங்கத்தை மட்டும் என்ன செஞ்சால் போதும், கேட்டால் போதும், கண்டிப்பாக மாற்றம் வரும், மாற்றம் வரும். ஹல்லேலூயா. இந்த அவிசுவாச அறிக்கையின்படி இன்னாராய உனக்கு நான் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே. இன்னும் இருக்கு ஞானஸ்தானம், நிறைய இருக்கு. எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? பிதாவாகிய தேவனாலும் குமாரனா இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியானவராலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாய், ஆகவே உனக்கு இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்குறேன். கவனமா இருக்கணும். ஏன்? ஞானம் பிளஸ் ஸ்நானம். ஞானம் வந்த பிறகு எடுக்கிறதா ஞானஸ்தானம். அல்லாததுக்கெல்லாம் செல்லுபடி கிடையாது, செல்லுபடி இல்லை. உங்க இஷ்டத்துக்கு ஒரு வழியை ஃபாலோ பண்ணலாம். ஆனால் கர்த்தர் ஆண்டவராக இயேசு இந்த உலகத்தில் வந்து அவர் வழியை காட்டி போயிருக்காரு. அவருக்கு தெரியும், நான் போற போற கள்ள ஊழியக்காரன் வருவான், கள்ள தீர்க்கதரிசி வருவான், மந்தையை தப்ப விடாத ஓனாய் வரும், என் பிள்ளைகளை பிடிச்சு கொண்டு போயிடும். அதனால ஆண்டவர் சொல்ற, நான் முதல்ல வழி, நான் வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அவர் வழியா சத்தியமா ஜீவனா இருந்து வழியை காட்டி போயிருக்காரு. அந்த வழியில நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ ஊழியக்காரன் உங்களுக்கு ஞானஸ்தானம் தரும்போது உங்கள் பேரை கேட்டுக்கிட்டு உன்னுடைய விசுவாசப்படி உனக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் தருகிறேன்னு சொல்லி உங்களை முக்கும் பொழுது நல்லா கவனிக்கணும். நிறைய தடவை கேட்டிருக்கீங்க, இன்னும் கேளுங்க. ஹல்லேலூயா. உங்களை முக்கும் போது உங்க பழைய மனுஷன் செத்து போனோம். பழைய மனுஷன் என்ன? கெட்ட வார்த்தை பேசுற அந்த நாக்கு, தண்ணி அடிக்கிறது, போதைப் பொருட்கள், பாருங்க ரப்பர் மாதிரி இழுக்கிறான், அப்படி ஒரு கச்சி ஓட்ட மாதிரி உருட்டுறான், உள்ள தூக்கி வைக்கிறான். என்னத்தை இருக்க தெரியல. மனைவி ரட்சிக்கப்பட்ட மனைவி, பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், இல்லை புருஷன் ரட்சிக்கப்பட்டவன் எப்படியாவது வருக வரம்பு அவருக்கு காலை பிடிச்சிட்டு தொங்கிட்டு போயிடலான்னு பார்க்கப்படாது. எங்கள் ஒரு பிரதர் அப்படி தான் சொன்னார், பாஸ்டர் வீட்டில் தான் இன்னைக்கு கிடப்பேன், எப்படியாவது வேலை போம்ப காலை பிடிச்சிடுவேன், காலை பிடிச்சிடுவேன். அவர் வருகிற நாளை எவனும் அறியா. பைக் ஓட்டிகிட்டு இருக்கும்போது வருவார். யாருக்கு காலை பிடிப்பிய? பைக்கு டயர் தான் பிடிக்கணும். ஹல்லேலூயா. இதெல்லாம் உங்களுக்கு ஆண்டவர் இன்னைக்கு இந்த காரியங்களை சொல்லி தருகிறா. அப்போது ஞானஸ்தானம் எடுக்கும்போது பழைய மனுஷன் ஒளிஞ்சிடணும். செல்ஃபோனில் தேவையில்லாத படம் பார்க்கறது, தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத சம்பாஷணை, தேவையில்லாத எதிர்பார்த்த ஃபோன் பண்ணி பேசுறது, இதெல்லாம் என்ன செய்யணும்? நிற்கணும். விபச்சாரம், வேசித்தனம், களவு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லாம் என்ன செய்யணும்? அங்கே செத்துறணும், அங்கே செத்துறணும். செத்துட்டு நம்ம எழும்பும்போது இயேசுனுடைய சாயலை தரித்து நான் இன்றை முதல் புதிய மனுஷன். பாஸ்டர் ஜெபம் பண்ணுவார். எப்படி ஜெபம் பண்ணுவார் தெரியுமா? கடைசி பரியந்தம் உண்மை உள்ளவனாயிரு, அப்பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜீவ கிரீடத்தை பெறுவாய். அன்னையிலிருந்து அது வரைக்கும் என்னை பார்த்தா சொல்லுவாங்க, நான் குடிகாரன். 6 மணிக்கு வேலை முடிச்சு வீட்டில் வந்தால் எஃப்எம் உடனே ஆன் பண்ணிடும். இங்கிலீஷில் தான் எஃப்எம் ஓடும். எப்படி? கெட்ட வார்த்தை. ஆனால் இப்போ ஊர் சொல்லுது, பரவாயில்லை, 7 மணி ஆயிட்டுன்னா ஹஸ்பண்டும் மனைவியும் சேர்ந்து குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். எப்படி? பாட்டு சத்தம் கேட்குது. பரவாயில்லை, சபைக்கு ஒரு அங்கீகாரம், பாஸ்டருக்கு ஒரு அங்கீகாரம்,
இயேசுவுக்கு ஒரு அங்கீகாரம். அதே நேரத்தில் ஞானஸ்தானம் எடுத்துட்டு திரும்பவும் குடிகாரனா நடந்தா இந்த பயலுக்கு ஒரு கொடுத்துட்டாரே. கேட்டிருக்காங்கப்பா, இந்த சபையை குறித்து கேட்டிருக்காங்க, இந்த பெண்ணுக்கு எப்படி நீ ஞானஸ்தானம் கொடுத்த, இந்த பெண்ணுக்கு வாழ்க்கை உனக்கு தெரியுமா, இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு கேட்டவங்க இருக்காங்க என்கிட்ட. நான் உங்களுக்கு என்ன சொல்லணும், உங்களை குற்றப்படுத்தல, தேவனுக்கு முன்பதாக சாட்சியாக வாழ்ந்து காட்டணும். எந்த மனுஷன் உன்னை வெட்கப்படுத்தானோ, எந்த மனுஷனுக்கு முன்னாடி நீ தலை குனிஞ்சியோ, அதே மனுஷனுக்கு முன்னாடி உன் தலை நிமிரத்தக்கதாக ஆண்டவரை பார்த்து ஸ்ட்ரைட்டா நடக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதுக்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கிறவர்களாய் காணப்படணும். அந்த ஞானஸ்தானம் எடுத்து நீங்கள் எழும்புவீங்க பார்த்தீங்களா, உடனடியாக ஆண்டவர் தன்னுடைய கையால் அந்த ஜீவ புஸ்தகத்தை ஜோஸ் பாஸ்டர் கொடுத்துருந்தேன்னா நான் கண்டிப்பாக என்ன செஞ்சுருப்பேன் தெரியுமா? என்னைக்கு இருக்க வைராக்கியத்தில் அப்படி செய்ய மாட்டேன். ஆனால் நம்ம சபைக்கு வர எல்லாருக்கும் பேரும் எழுதிடுவேன். அந்த சபையில் போகிற யாருக்கு பேரும் எழுத மாட்டேன். அடுத்து இன்னும் பாரம்பரிய சபையில் போகிற யாருக்கு பேரும் எழுத மாட்டேன். எங்கள் சபை தான் பரலோகத்தில் நம்பர் 1 இருக்கணும். அதனால பார்த்தாரு, பொங்கப்பா நீங்கள் எல்லாம் கள்ள பயலுங்க, உங்கள் கையில எல்லாம் இந்த ஜீவ புஸ்தகத்தை தர மாட்டேன். சரி, தூதர்கள் அவங்களும் சிறந்தாங்களே லஞ்சம் வாங்கி எழுதுனா என்ன செய்யாது நமக்கு தெரியாது. அதனால அவருக்கு கையிலையும் கொடுக்கல, ஆண்டவர் கையில் தான் வச்சிருக்கிறாரு. அவர் எழுதுவா இவனுடைய பெயர் இன்ன பெயர் அப்படின்னு. இன்னைக்கு அநேகர் நினைச்சிருக்காங்க, என்ன நினைக்குமா, ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, நான் பரலோகம் போயிடுவேன், என் பேர் ஜீவஸ்தத்தில் எழுதியாச்சு. கடைசி பரியந்தம் ஆண்டவருக்காய் கொடுத்த அந்த சாட்சியில நிலைத்து இருக்கணும். கடைசி வரையும் பரிசுத்தமாக வாழணும். இந்த உபதேசம் கேட்டு தான் போய் ஞானஸ்தானம் எடுக்கணும். அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? சாட்சியா வாழணும். இடையில பாரம்பரியத்துக்கு திரும்பி போயிடக்கூடாது. பைபிள் சொல்லுகிறது நாய் கக்கிறத தின்னுமா. பைபிள் சொல்லுது நாய்கள் பரலோக ராஜ்யம் போகாது. அந்த நாயை சொல்லல, இந்த நாயை சொல்லுது. புரியும் நினைக்கிறேன். சொல்லுங்க பார்க்கலாம். சிரிப்பா இருக்குல்ல. ஆண்டவர் இப்போ ஒவ்வொன்றா தந்துட்டே இருக்கிறாரு. இப்போ பிரசங்கத்துக்கு கோரேசரையெல்லாம் மாறிச்சு, ஆராதனை இதெல்லாம் எல்லாம் இப்போ மாறி போயிட்டே இருக்குது. ஜபம் அதிகரிக்க கர்த்தருடைய கிரியை அதிகரிக்கப்படும். நிச்சயமா ஜோஸ் பாஸ்டர் போகிற வழியில் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி விழுந்துட்டாருன்னா நீங்கள் ஒருத்தரும் பார்த்துட்டு அப்படி சும்மா போக மாட்டீங்க. நான் விசுவாசிக்கிறேன். உடனே எனக்கு செய்ய வேண்டிய உதவிகளை நீங்கள் செய்வீங்க. நீங்கள் இப்படி நினைக்கிறீங்கன்னா நான் உங்கள் ஊழியக்காரன், என்ன உங்களுக்கு ஆவிக்குரிய தகப்பனாக வச்சிருக்கிறாரு. நீங்கள் யாரும் கெட்டு போத நான் விரும்பல. இந்த கிரேஸ் காஸ்பல் மிஷன் சபையில் வந்து எந்த மனுஷனும் திரும்பவும் குடிப்பழக்கத்துக்கு போயிட்டான், திரும்பவும் பின்மாறிட்டான், திரும்பவும் பழைய சபைக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு பெயர் எனக்கு கேட்க முடியாது. நான் உடஞ்சிடுவேன். ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுக்காது இருப்பாராக. நீங்கள் பரலோகம் பண்ணி நான் விரும்புகிறேன். ஒருவேளை நீங்கள் முந்திரலாம், இல்லைன்னா நான் முந்திரலாம். ஒருவேளை மரணம் பிரிக்கலாம், இல்லைன்னா அவருக்கு வருக வரலாம். எப்போ போனாலும் எனக்கு ஒரு எண்ணம் இருக்கணும், நான் அங்கே போகும்போது என்னை வரவேற்பதற்கு அங்கே ஒரு கூட்டம் இருக்கணும். அல்லேலூயா. பிரதர் என்ன உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, ஆமாம் தெரியும். எப்படி தெரியும்? அன்னைக்கு அந்த கிராம ஊழியத்தில் தஞ்சாவூரில் வந்தீங்கல்ல, அப்போ நீங்கள் படம் போட்டீங்க தெரியுமா? படம் போடும்போது ஒரு மனுஷன் பிசாசில் ஆடினான் தெரியுமா? அவன் தானா? நான் ரட்சிக்கப்பட்டேன், பக்கத்தில் உள்ள சபைக்கு போயிட்டேன், அன்னைக்கு நீங்கள் சொன்ன சுவிசேஷத்தில் தான் நான் ரட்சிக்கப்பட்டேன்னு அவன் சொல்லுவான். அதனால தான் ஊழியம் செய்யணும்னு சொல்கிறது. அதனால தான் ஊழியம் செய்யணும்னு சும்மா செல்லை எடுத்து கட்ட 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 கட்டான்னு நோன்றதை பார்க்கலாம். 10 வசனம் அனுப்பு, 10 வசனம் அனுப்பு, 4 பேருக்கு சுவிசேஷத்தை சொல்லு. சாப்பிட்டியா, தூங்குனியா, உறங்குனியா? எதுக்கு வெட்டி பேச்சு? எதுக்கு ஊருகதை உனக்கு? 4 வசனத்தை அனுப்பு. ரல்லிலே சொல்லுங்க பார்க்கலாம். சுவிசேஷம் சொல்லு, போன்ல சுவிசேஷம் சொல்லு, ரட்சிப்புகளை வழி நடத்து. கிரேஸ் காஸ்பல் மிஷன் சபையின் சார்பாக ஜெய மீடியாவில் ஓடுது, பிரசங்கத்தை அனுப்பி கொடு, கேட்கட்டு. ரல்லிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சும்மா செல்போனு குரங்கு கையில் பிச்சி பூ கொடுத்தது போல பரலோகம் போகாது. அடிச்சு நொறுக்குங்க முதல்ல. அதை எப்போ பார்த்தாலும் உள்ள 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 நூந்து போயிடுவான் போல இருக்கு. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை.
இது நம்மை கரைப்படுத்தும், நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை கரைப்படுத்தும். இவைகள் நம்முடைய ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பேரை கிறுக்கி போடுவதற்கு ஏதுவாக இருக்கும். ஆகவே இன்றைக்கு மனம் திரும்ப வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுக்கணும். அந்த பிரசங்கம் முடியலை, இதனுடைய தொடர்ச்சி அடுத்த வாரத்தில் பண்ணுவேன். எல்லாரும் அப்படி ஆண்டோடைய சமூகத்தில் முழங்கால் போடுங்க பார்க்கலாம்.